இந்த முடியாதுங்கிற சத்தத்தை ரொம்ப நாளா மக்கள் கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அரசியல் பலம், இல்லைன்னா ஜாதிய பலம், அல்லது மதத்தின் பலம், இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நம்ம அதனாலதான் அதெல்லாம் பார்த்து பயந்துடுறோம். பெரிய ஆர்டரை பார்த்து பயப்படுறோம், பெரிய ஆட்களை பார்த்து பயப்படுறோம், பெரிய பெரிய ப்ராஜெக்டை பார்த்து பயப்படுறோம். உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னா, அவங்களுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பனா இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் உங்க கூட இருக்கிறார். முடியுமா முடியாதா, வெளியில சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்லையா, இது எதையுமே நான் பார்க்க போறது இல்லை. தேவன் சொல்லியிருக்கிறாரா, கண்டிப்பா அது முடியும். If God said, it can. வாழ்க்கையே நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, சொல்லுவாங்க பாருங்க, தம்பி உன்னால என்ன முடியுமோ அதை செய். இதுதான் எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே கேட்டே வளர்ந்து, என்னால என்ன முடியும், இவ்வளவு தான் முடியும். அதுலதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பட்டணம் நல்லதுதான், ஆனாலும் அதுக்குள்ள நம்மளால போக முடியாது. இந்த முடியாதுங்கிற சத்தத்தை ரொம்ப நாளா மக்கள் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கடவுளுடைய பிள்ளைங்க தான், மீட்கப்பட்டவங்க தான், கானானுக்கு போகணும்னு ஆசைப்பட்டவங்க தான். ஆனாலும் முடியாது முடியாது முடியாதுங்கிற சத்தத்தை ரொம்ப நாளா கேட்டதுனால உண்மையிலே எதுவுமே முடியல. ஆனா ஒரு 2 பேர் கர்த்தரை எழுப்புறாரு. ஒருத்தன் பேரு காலேப், ஒருத்தன் பேரு ஜோஷுவா. இவங்க 2 பேரும் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தானே, எவ்வளவு கஷ்டமா இருந்தானே, அதை பத்திலாம் ஏன் பேசுறீங்க? கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாமே முடியுங்க. எல்லாம் முடியாதுங்க, எல்லாம் வாய்ப்பே, எல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க, வியாதி உண்டுங்க, மரணம் செத்து தான் போகணுங்க, இப்படி பேசிட்டு இருக்காங்க 10 பேர். சொல்லிருக்காங்க, விட்டுங்க, நானே சாப்பிடாம இருக்கேன், மத்தியான சாப்பாட்டுக்கு இந்த பயலுள்ள நெருன்னு சவச்சு திங்கலனா மோச்சே அப்படிங்க. வெறித்தனம் வெறித்தனம் அப்படி இருந்திருக்காங்க இவங்க. மக்கள் வாழ்க்கையை எப்படி அமைக்கிறாங்கன்னா, என்னால என்ன முடியும், என் பலத்தால என்ன முடியும், எனக்கு என்ன வரும், இதுக்குள்ளதான் வாழ்க்கையை அவங்க என்ன பண்றாங்க, அமைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு என்னன்னா, என்னால என்ன முடியுங்கிறது இல்ல, என்னை அழைத்தவராலே அவராலே என்ன முடியும், அதுதான் என் வாழ்க்கையின் எல்லையா இருக்கிறது. சுகமாக முடியுமா, முடியும். சுகப்படுத்த முடியுமா, முடியும். மரித்தோரை எழுப்ப முடியுமா, முடியும். இப்ப நம்மளும் முடியாதுங்கிற வார்த்தை நிறைய வருது. நம்மையும் நம் தேவையும் பார்க்கிறோம், நம்மையும் நம்ம சுற்றில இருக்கிற விஷயத்தையும் பார்க்கிறோம். அதாவது நம்மோடு எதையோ ஒன்றை ஒப்பிடுகிறோம். ஆகையினால் ஒரு வார்த்தை வருது, முடியாது. ஒரு பெரிய வீட்டை நீ கட்டுவாய் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், நம்மளால எப்படி முடியும், நமக்கு வருமானமே இவ்வளவு தானே, லேண்ட் விலைலாம் எவ்வளவு ஏறி போச்சு தெரியுமா பிரதர்? உங்க வாழ்க்கை எப்போ ஜெயமுள்ள வாழ்க்கையா மாறுதுன்னா, என்னைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்க மனசை பெருசா ஆக்கிரமிக்குதோ, அன்னைக்கு இந்த சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தி இந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக உங்க வாழ்க்கையில ஜெயம் வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமாங்க, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வரங்களையும் அதிகாரத்தையும் தேவன் தந்திருக்கிறார். உங்க நிழல் பட்டு அநேகர் குணம் அடைவார்கள். ஆமென், நம்புங்க. ஏன்னா இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்ன பண்ணல, சொல்லலை. அப்போ உங்க மூலமா அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்ய விரும்புகிறார். பயப்படாதீங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சில இடத்துல கை வைக்காதன்னே சொல்லி ஒரு பிரசங்கம் நடந்திருக்கு. கை வச்ச அப்புறம் அது உங்ககிட்ட ஒட்டிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அவன் பார்க்கலாம், ஏற்கனவே என்கிட்ட நிறைய ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதை எங்கே கொண்டு போய் தொலைக்கன்னு தெரியல. நம்ம வேற கையை வச்சு ஏதாவது உள்ளே வந்துருச்சுன்னா, எதுக்கு பிரதர் பிரச்சனை, பெசாட்டி அவரையே கூப்பிட்டுருவோம். இப்படி தான் ரொம்ப நாள் மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அப்படி இருக்க வேண்டியது இல்லை. இந்த இடத்துல சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையினால நீங்கள் என்ன பண்ணலாம், கையை வைக்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், வியாதியஸ்தர்கள் மீது அவர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். they shall recover. அவங்க ரெக்கவர் ஆவாங்க, அவங்க குணம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. முதல்ல என்ன போட்டிருக்குது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். யாரால் நடக்கும், விசுவாசிக்கிறவர்கள் தானே போட்டிருக்குது. ஊழியக்காரங்களும் போட்டிருக்கா, போடல. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகள் என்ன பண்ணும், துரத்துவார்கள். பிசாசு வந்த உடனே அவர்கள் ஃபோன் பண்ணுவார்கள். பிசாசு வந்த உடனே அவர்கள் யாரையோ நாடி ஓடுவார்கள் அப்படிலாம் போடல. அவர்கள் துரத்துவார்கள் தான் போட்டிருக்குது. ஆமென், அவர்கள் துரத்துவார்கள். அந்நிய பாஷைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை. அப்படின்னா என்ன மாதிரி விசுவாசியை பற்றி கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. இந்த உலகத்தில் உங்களை சேதப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார்.
ஆமென். உங்களை சேதப்படுத்துறதுக்கு ஒரு வல்லமையும் இல்லை அப்படின்ட்டார். ஆமென். எதுவும் என்னை சேதப்படுத்தார் சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த வசனத்தை வச்சு நீங்கள் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் கன்ஃபெஷன்னு சொல்லித்தரோம். இந்த வசனத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்? சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது என்ன பண்ணாது, சேதப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு தான் தண்ணியே குடிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தண்ணிக்குள்ளேயே அவ்வளோ இருக்குது. கரெக்டா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் நாம் சுவாசிக்கிற காற்றுலையும் அவ்வளவு நச்சுத்தன்மைகள் என்ன பண்ணியிருக்குது, கலந்து போய் இருக்குது. என்ன நம்பிக்கையில் சுவாசிக்க, என்ன நம்பிக்கையில் தண்ணி குடிக்க, என்ன நம்பிக்கையில் சாப்பிட. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பக்கோடா வேண்டாம் வந்துருக்காங்க. நல்ல நீளமாக இருக்குதுன்னு பக்கோடான்னு பார்த்தா பள்ளியை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நீளமாக பொரிக்குன்னு அதையும் சட்டு மாவுக்குள்ளே முக்கி பொரிச்சிட்டாங்க. இங்கே நியூஸில் வந்து அது அவங்களாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கடையை மூடிட்டாங்க, திருப்பி காசு கொடுத்து ஏத்தால திறந்துட்டாங்க. நம்ம ஊர் தான் சூப்பரான ஊராச்சே, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமா. அப்புறம் அன்னைக்கு சவர்மா சாப்பிட்டுட்டு இருந்தா சவர்மாவில் பீங்கா இருக்கு. டேய் என்னடா சவர்மாவில் எப்படா பீங்கா வந்தது அப்படின்னு பார்த்தா மேலே வேலை நடந்துட்டு இருக்கு பிரதர், அதை தட்டும்போது இதில் விழுந்துட்டு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா? அதனால தான் இந்த வசனம்லாம் நம்மளன்னா வாழ்க்கையே கிடையாது, வேற வழியே கிடையாது. நீங்கள் சிலர் நாங்கள் பார்த்து நீட்டாக தான் பக்கடாவுக்குள்ளே பொரிச்சு வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு என்ன பக்கடா ரொம்ப நல்லா இருக்குது, ஆமாம் பள்ளி சட்னி இன்னைக்கு என்ன இப்படி இருக்குது, ஒன்றும் இல்லை மிளகாத்தப்பாச்சாவே மிளவாயும் 2 மிளகாத்தப்பாச்சும் வச்சு அரைச்சிட்டாங்க. யாருக்கு தெரியும் என்னெல்லாமோ நடக்குது. அப்போ எந்த நம்பிக்கையில் தான் சாப்பிட முடியும், எந்த நம்பிக்கையில் தான் இருக்க முடியும்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை எல்லாம் சொல்லுங்க என்ன சேதப்படுத்தாது. ஆமென். பாட்டு படித்தோம்ல, அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். சிலர் ரொம்ப பார்த்து சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பாத்திரத்தையே 10 வாட்டி கழுவுவாங்க. 10 வாட்டி கழுவ போய் அந்த கழுவுன அந்த இது ரொம்ப பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கா தெரியுமா உங்களுக்கு? அதை இதில் போய் கழுவிங்க. அதனால் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றாது. இதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம், ஆரோக்கியமான உணவு எடுக்கலாம், ஆரோக்கியமான தண்ணீரை வாங்கலாம், என்னெல்லாமோ செய்யலாம். ஆனால் என்ன பண்ணாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல. ஜீவன் எதில் இருக்குது? அவர் வார்த்தையில் இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறாரு, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. இது உங்கள் மனசுக்குள்ளே போகணும், இது உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆழமாக போகணும். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். உணவுகள் இன்னைக்கு முற்றிலும் விஷங்கள் தான் இருக்குது. கோதுமை மாவு 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போக மாட்டேங்குது. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், உண்மையான கோதுமை மாவுனா 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே கெட்டு போகணும், பூச்சி வரணுமா, பூச்சி வந்தால் தான் ஒரிஜினல் மாவாம். ஆனால் இங்கே 1 வருஷமாக 1.5 வருஷமாக கடந்தாலும் ஒன்றுமே வரமாட்டுக்கு, பூச்சியே வரமாட்டுக்கு. ஏன்னா அது அம்புட்டு விஷத்தை உள்ளே வச்சுருக்கான், வரவே வராது. அப்போ நம்ம உணவுன்னு சாப்பிட்றதே எப்படி தான் இருக்குது, விஷமாக தான் இருக்குது. அப்புறம் எப்படி என்ன பண்ணுறது? அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 வயசு 40 வயசுலேயே இவ்வளவு மாத்திரை கலராக டப்பாவில் போட்டு சாப்பிடுங்க சார்னு கொடுத்துட்றான். ஆமாம். அப்போ இதெல்லாம் இருந்து நம்ம வெளியே வந்து நம்ம ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோடு வாழணும்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவை. எல்லாம் சொல்லுங்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும், அது கோக்கோ, பெப்சியோ, 7அப்போ, இடையில கோக் குடிச்சிட்டு ஒருத்தன் பரப்பி விடுறாங்க. அது ஒன்றும் இல்லை, எவனோ ஒருத்தன் HIV கிருமியை வந்து உள்ளே இது பண்ணி போட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கோக் குடிக்க மனசு வருமா? இப்படி ஊர்லாம் போட்ட சிலது கொஞ்சம் புரளியும் இருக்குது, சில நேரத்தில் நிஜமும் இருக்கு. நிஜமோ புரளியோ, நான் நன்மை தீமை என்கிற அறிவிலே நான் வாழாமல் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நான் வாழப்போகிறேன். ஆமென். 2 வகையான அறிவு இந்த உலகத்தில் இருக்குது. ஒன்று கடவுளுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வருகிற வெளிப்பாட்டின் அறிவிலே வாழ்வது, இன்னொன்று இந்த உலகத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷனில் வாழ்கிறது. எதில் வாழ்கிறதுங்கிறத நம்ம தான் என்ன பண்ணணும், தீர்மானிக்கணும். ஸோ கர்த்தர் வந்து சொல்கிறாரு, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை
சேதப்படுத்தார். எல்லாம் சொல்லுங்க, சேதப்படுத்தாது. சேதப்படுத்தாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா கண்டிப்பாக சேதப்படுத்தாது. ஆமென். அடுத்தது பாருங்க, வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை, யாருக்காவது வியாதி, யாருக்காவது பலகீனம்னா நீங்களே கை வச்சா போதும். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய கை. சொல்லுங்க, இந்த கை. சில பேர் இந்த கை விளங்காத கை அப்படிங்க. இந்த கை சுகமாக்குற கைங்க. ஆமென். நான் கை வச்சா சுகம் அடைவார்கள். ஏத வசனம் அப்படி சொல்லுதுன்னு நீங்கள் கை வைங்க, அப்புறம் பார்ப்பீங்க. அப்புறம் சொல்லிவிடுவாங்க ஊருக்குள்ளே, அவர் கை வச்சாலே எல்லாரும் சுகமாயிடுறாங்க அப்படின்ட்டு. கிளினிக்கெல்லாம் போக வேண்டாங்க, அந்த வழியாக போனீங்கன்னா அங்கே ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கை வச்சாலே என்ன ஆகிடும், சுகமாயிடுன்ட்டு. அப்போது உங்கள் ஊரில் நீங்கள் தான் சுகமாக்குற ஒரு ஆளாக இருப்பீங்க. நம்ம எல்லாரையுமே கர்த்தர் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்கல. நம்ம வாழ்க்கை முறையே இதுதான். நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை பிரித்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஊழியக்காரர்கள் சுகமாக்கணும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு விசுவாசியும் வியாதிகளை நீக்க முடியும், பிசாசை துரத்த முடியும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் என்ன பண்ணுறாரு, வரங்களையும் கிருபைகளையும் அவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ எல்லாம் சொல்லுங்கள், வியாதியை சுகப்படுத்துவேன். இதில் இருக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். அது எப்படி நடக்குது? இப்போ சிலருக்கு இப்படி சொல்லுவேன், ஆனால் அவங்களுக்கு அது எப்படி பிரதர், நம்ம கை வச்சா நடக்குமாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். பைபிளில் பாருங்கள், ஒரு பெண் 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒருத்தி இருக்கிறாள். அவள் எதை தொட்டு சுகமடைகிறா? இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டு என்ன பண்ணுறா, சுகமடைகிறா. கரெக்டா? நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். வேதவசனம் சொல்லுகிறது, சபைன்னா யாருடைய சரீரம்? அவர் தலையாக இருக்கிறார், நீங்கள் யாராக இருக்கிறீங்க? சரீரமாக இருக்கிறீங்க. அப்போ இயேசு தலை என்றால் நீங்கள் யார்? சரீரம். இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரம் சுகப்படுத்தும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற நீங்கள் சுகப்படுத்துவது நிச்சயமாக இருக்கிறது. யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். எல்லாம் சொல்லுங்கள், வஸ்திரமே சுகமாக்கும்னா நான் சரீரம் மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்கிறார். அவர் மாம்சத்தின் மாம்சமும் அவர் எலும்பின் எலும்புமாவே ஆயிட்டீங்க. எப்படி ஏவாள் ஆதாமின் விழாவிலிருந்து வந்தாலோ அதுபோல தான் மணவாட்டியாகிய சபையும் கிறிஸ்து சிலுவையில் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டதின் மூலம் சபை உருவானது. ஆமென். அவர் அயர்ந்த நித்திரைக்கு போனார் 3 நாள், ஆதாம் மாதிரி. திரும்பி பார்த்து 3ஆவது நாள் இயேசு எழும்பினா ஏவாள் மாதிரி அவர் சபை நின்றுக்கிட்டு இருக்கு. ஆதாம் கண் முழிச்சு பார்த்தோன்னே அங்கே யார் இருக்கா? இவ எப்படி வந்தா? ஒன்றும் இல்லை, நீ தூங்கிட்டு இருந்த நேரம் உன் விழாவில் இருந்தால் என்ன பண்ண, உருவாக்கினேன். அது மாதிரி தான் கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு வராரு. பார்த்தா பெரிய ஒரு விசுவாசி கூட்டம் இருக்குது. எப்படி வந்துச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார் பிதா. ஆமென். அப்போ அவருக்குள்ளே இருந்து வந்த ஆள் தான் யார்? நீங்கள். எல்லாம் சொல்லுங்கள், அவருக்குள்ளேருந்து நான் வந்திருக்கிறேன். இப்போ வேதவசனம் சொல்லுது, இப்போ ஆதாம் கண் விழிச்ச உடனே ஏவாளை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின். அதே தான் கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிறகு சபையை பார்த்து சொல்கிறாரு, அவள் என்னவள். ஆமென். சவுல் அதிகார பத்திரத்தை வாங்கிக்கிட்டு கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்துறதுக்கு லீகல் அத்தாரிட்டியான உரிமையை எடுத்துக்கிட்டு தமஸ்கு வீதியில் போயிட்டுருக்கிறான். போயிட்டே இருக்கும்போது இயேசு ஒரு லைட்டு போடுறாரு, ஒரு வெளிச்சம் அடிக்குது, பொத்தடின்னு கீழே விழுந்துடுறான். இப்போ இயேசு அவன்கிட்ட பேசுகிறாரு, சவுலே சவுலே, நீ ஏன் என் சபையை துன்பப்படுத்துகிறாய்? அப்படி கேட்கல பாருங்க. அப்படி கேட்டாரா? அவன் யாரை துன்பப்படுத்துறதுக்கு தான் போயிருக்கிறான்? சபையை. ஆனால் அவர் கேட்குறாரு, நீ ஏன் என்னை. ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னா அவங்கள தொட்டாலும் ஒன்று தான், என்னை தொட்டாலும் ஒன்று தான். நானும் அவங்களும் ஒன்றா இருக்கிறோம். we are in the union. நமக்கு இது புரியணும் பாருங்க, இந்த கான்சியஸ் நமக்கு வரணும். I am connected. எல்லாம் சொல்லுங்க, I am connected.
I am in the union. நல்லா சொல்லுங்க, I am connected. I am in the union. சவுண்டா சொல்லுங்க, I am connected. I am in the union. நான் தொடர்பில் இருக்கிறேன். நானும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறோம். இயேசு சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல. அது மாதிரி தான் இப்போ நீங்களும் இயேசுவும் எப்படி இருக்கிறீங்க? ஒன்றா இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் தொட்டா அவர் தொட்ட மாதிரி, உங்களை யாராவது தொட வந்தா அவரை தொட வந்த மாதிரி. அதனால தான் கேட்குறாரு, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? உங்களை ஒன்றும் பண்ணலையே ஆண்டவரே, சர்ச்சை தான், நான் விசுவாசிகளை தான் தொந்தரவுப்படுத்தலான்னு போனேன். விசுவாசியை தொந்தரப்படுத்துறதா ஆகாது. அவங்க மேலே கையை வச்சா அது என் மேலே கையை வச்ச மாதிரி. ஏன்னா நானும் அவர்களும் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் புரியுது? இயேசுக்கு வியாதி வருமா? இயேசு வியாதி பட்டாரா? படலை. அப்போ நீங்கள் சொல்லணும், அவருக்கு வர முடியாதுன்னா எனக்கும் வர முடியாது. நானே கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறேன், நானே இயேசுவின் சரீரமாக இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, I am the body of Christ. நல்லா சொல்லுங்க, நானே உடல். சவுண்டா சொல்லுங்க, நானே இயேசுவின் உடல். இயேசுவின் உடையே சுகப்படுத்தும் என்றால் இயேசுவின் உடல் சுகப்படுத்துமா சுகப்படுத்தாதா? அவர் ஆடையே குணமாக்கும் என்றால் இன்றைக்கு அவர் ஆலயமாகவே மாறி இருக்கிறீர்கள். உங்கள் மூலமாக சுகம் வருமா வராதா? முதல்ல நீங்கள் நம்ப வேண்டியது என்னன்னா, சுகம் உங்களுக்குரியதாக இருக்கிறது. நான் இயேசுவின் சரீரம். காலையில் எழுந்து சொல்லுங்கள், நான் இயேசுவின் சரீரம். கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நான் யாராக இருக்கிறேன்? சரீரமாக இருக்கிறேன். I am the body. எல்லாம் சொல்லுங்கள், I am the body of Christ. இப்போ பாடி ஆஃப் கிரைஸ்டில் இப்போ நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இப்போ உட்காந்துருக்குறோம்னா இதுக்கு பேர் தான் பாடி. இதில் சிலர் கண்ணாக இருக்கிறீங்க, சிலர் மூக்காக இருக்கிறீங்க, சிலர் காதாக இருக்கிறீங்க, சிலர் கிட்னியாக இருக்கிறீங்க, சிலர் இதயமாக இருக்கிறீங்க, சிலர் இரத்தத்தின் இரத்தமே அப்படி இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறீங்க. இதில் எது பெருசு எது சிறுசுலாம் கிடையாது. எல்லாரையும் இப்படி தான் பார்க்குறாரு ஆண்டவர். இப்போ பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஒரு முழு உடல் உட்கார்ந்து இருக்கிறது போல தான் ஆண்டவர் பார்க்குறார். அப்போ சபை என்பது என்னென்னா ஒரு நடமாடும் கிறிஸ்து மாதிரி. இப்போ நாம் எல்லாரும் இணைஞ்சு வெளியில் கால் எடுத்து வைக்கிறோம்னா இயேசு கிளம்பிட்டாருன்னு அர்த்தம். புரிச்சதான் தெரில உங்களுக்கு? நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ இயேசு திருநெல்வேலிக்குள்ளே போகிறாரு, திருநெல்வேலி என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. அங்கே வியாதி இருக்காது, பேய் இருக்காது, பிசாசு இருக்காது, வறுமை இருக்காது, தீமை இருக்காது, அந்த பட்டணமே ஆசீர்வதிக்கப்படும். இப்போ வர்ஷிப் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நாசரேத்து ஊருக்குள்ளே யார் போனா? இயேசு போனார். அது வரைக்கும் அந்த ஊர் எதில் தான் ஃபேமஸ்ஸு? கெட்டதுக்கு தான் ஃபேமஸ்ஸு. நாசரேத்துனால என்னது? சை அது ஊரா, மனுஷப்பைய தங்குவானா அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வாங்கியிருக்கு. ஆனால் மனுஷகுமாரன் இப்போ உள்ளே போன உடனே இப்போ சொல்லிட்டாங்க, மனிதர்கள் வாழக்கூடிய சிறந்த ஊரே நாசரேத்து தான் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். இப்போ இதுதான் நமக்குள்ளேயும் நடக்க போகுது, இதுதான் நம் மூலமாகவும் நடக்க போகிறது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், நமக்குள்ளேயும் நடக்கும், நம்ம மூலமாகவும் நடக்கும். இப்போ நீங்கள் உள்வாங்கி கொண்டே வரும் பொழுது நீங்கள் வெளியில் போனீங்கன்னா பல்வேறு வேலைகளுக்கும் பல்வேறு விஷயமாக நீங்கள் வெளியே போகிறீங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் கிறிஸ்து இந்த சமூகத்தில் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், மேனிஃபெஸ்டேஷன். ஆமென். அதுதான் அழைப்புங்க. அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இயேசு சொன்னார், இந்த உலகத்துக்கு நீ ஒளியாய் இருக்கிறாய், இந்த பூமிக்கு நீ உப்பாய் இருக்கிறாய். அப்போ இதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்கிறது. இந்த புரிந்து கொள்ளுதலையும் இந்த உறுதிப்பாட்டையும் இங்கே நம்ம பெற்றுக்கிட்டே வர்றோம். பெற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? வெளியில் போனால் உங்கள் மூலமாக காரியங்கள் வெளியரங்கமாகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என் மூலமாக பெருசாக நடக்க போகுது. ஆமென். இது நம்புங்க. தொழில் உலகத்தில் கிறிஸ்து உங்கள் மூலமாக வெளிப்படுவார்.
கல்வி உலகத்தில் உங்கள் மூலமாக அவர் வெளிப்படுவார். பொருளாதார உலகத்தில் உங்கள் மூலமாக அவர் வெளிப்படுவார். மீடியா உலகத்தில் உங்கள் மூலமாக அவர் வெளிப்படுவார். எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், இதை எல்லாத்தின் மூலமாக கிறிஸ்து வெளிப்படுவார். ஆமென். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஒட்டுமொத்தமாக ஏன் நம்ம இங்கே வந்திருக்கிறோம், என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஸோ நான் இந்த பட்டணத்துக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு விருப்பம் என் மனதில் இருந்தது. அந்த விருப்பத்தில் தான் நான் கடவுளோடு சேர்ந்து ஒரு அடியை எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னெல்லாம் நான் யோசித்தேனோ, என்னெல்லாம் விரும்பினோ, என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சேனோ, அதை இப்போ திருப்பி பார்த்தா 8 வருஷம் இப்போ ஆயிருக்குது. அப்படி திருப்பி பார்த்தோன்னா அது இதெல்லாம் நடக்கலை அப்படின்ட்டே இல்லை. யோசித்தது, நினச்சது, விரும்பினது எல்லாமே மிக நேர்த்தியாக, மிக அழகாக அது நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதை விட பெருசாக நடக்கிற மாதிரியான காரியங்களை தான் கர்த்தர் இந்த 8 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறார், செய்திருக்கிறார். ஆமென். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது சாத்தியம். எல்லாம் சொல்லுங்கள், சாத்தியம். இங்கே என்ன சத்தத்தை எப்போவுமே கேட்பீங்க? சாத்தியம். எல்லாம் சொல்லுங்கள், சாத்தியம். தட் மீன்ஸ் பாசிபிள். சொல்லுங்கள், ஆல் திங் பாசிபிள். அதனால தான் யாராவது உட்கார்ந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் அவங்க மனது பேச்சும் எப்படி ஆகிடும், முடியுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது வெறும் எண்ணத்துலேயும் பேச்சிலையும் மட்டும் ஆகாது, வாழ்க்கையிலையும். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும், என்ன செஞ்சாலும் நடக்கும், அந்த இடத்துக்கு அவர் போக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கு முன்னாடியும் அந்த சாத்தியக்கூறுகள் இருந்துச்சான்னா இருந்துச்சு. ஆனால் இப்போந்தான் அது இனிஷியேட் பண்ணப்படுகிறது, இப்போந்தான் சுவிட்ச் ஆன் பண்ணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடியும் இந்த ஊரில் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் எப்போ சத்தியம் உள்ள போதோ அப்போ என்ன நடக்குதுன்னா, உங்கள் கண்ணை அது திறந்து இருக்கிற வாய்ப்புகளை பார்க்க வைக்கிறது. இங்கே வந்தால் என்ன நடக்கும், இந்த சத்தியத்தை கேட்கும் போது என்ன நடக்கும்னா, இது உள்ளே போய் கண்ணை திறந்து, இப்போ பாருங்க, இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நூற்றுக்கணக்கான தொழில் வாய்ப்புகள் இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. எதை பார்த்தாலும் எனக்கு வாய்ப்பாக தான் தெரியுது. வழக்கமாக ஒரு சத்தம் இருக்குது, வாய்ப்பு இல்லை ராஜா, அந்த பட்டணம் நல்லது தான், ஆனாலும் அதுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. இந்த முடியாதுங்கிற சத்தத்தை ரொம்ப நாளாக மக்கள் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கடவுளுடைய பிள்ளைங்க தான், மீட்கப்பட்டவங்க தான், கானானுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டவங்க தான். ஆனாலும் முடியாது முடியாது முடியாதுங்கிற சத்தத்தை ரொம்ப நாளாக கேட்டதுனால உண்மையிலே எதுவுமே முடியல. ஆனால் ஒரு 2 பேர் கர்த்தரை எழுப்புறாரு. ஒருத்தன் பேர் காலேப், ஒருத்தன் பேர் ஜோஷுவா. இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, அடா ஏனாக்கியர்கள் இருந்தானே, எபூசியர்கள் இருந்தானே, எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் இருந்தானே, எவ்வளோ கஷ்டமாக இருந்தானே, அதை பற்றிலாம் ஏன் பேசுகிறீங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எல்லாமே முடியுங்க அப்படிங்கிறான். ஆனால் இது அன்னைக்கு இருந்த கூட்டத்தின் மக்களுக்கு நம்ப முடியாத ஒரு செய்தியாக இருக்கு. அது எப்படிங்க முடியும், முடியும்னா முடியுமா பாருங்க, முடியும்னா முடியும் அப்படி நம்ம பேசலை, முடியும்னு தேவன் சொல்லியிருக்கிறார், அதனால் பேசுகிறோம். இப்போ வியாதியசு மேலே கையை வைங்க சுகமாவீங்கன்னு யார் சொன்னா? யார் சொன்னா? தேவன் சொல்லியிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் சொல்லியிருக்கிறார். நல்லா சவுண்டாக சொல்லுங்க, தேவன் சொல்லியிருக்கிறார். நம்ம முடியும்னு சொல்கிறது நம்ம மாம்சத்திலேயோ இல்லை நம்மளாம் ஏதாவது யோசித்துக்கிட்டு முடியும், நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுட்டு நம்ம சொல்கிறத பற்றி நம்ம பேசலை. நம்ம என்ன பேசுகிறோன்னா, வாட் காட் சேஸ், தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லியிருந்தா அப்போ கண்டிப்பாக அது முடியும். அவர் தான் சொல்கிறாரு, வியாதியே அற்ற ஒரு உலகம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதைத்தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். வியாதிகள் உங்களை விட்டு விலகும், உங்கள் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் சுகமான ஒரு மனிதர்களாய், அநேகரை சுகப்படுத்துகிற மனிதர்களாய் இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? எப்படி நடக்கும்? நான் முதல்ல நடக்கும்னு சொன்ன போது அன்னைக்கும் நம்புறதுக்கு யாருமே பெருசாக இருந்ததில்லை, ஒரு சில பேரை தவிர. ஏதோ சொல்கிறாப்புல தம்பி, 10 வருஷத்துக்கு, நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடியா, அப்போ இன்னும் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பேன். எனக்கு யாரும் சொன்னாங்க முடிவெட்டின பிறகு ரொம்ப சின்ன பையனாக தரீங்கன்ட்டு. ஏங்க நான் ஏற்கனவே சின்ன பையன் தானேங்க, கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரமாகிடுச்சு. அப்போ யாருமே நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ தம்பி, வாலிபு தம்பி ஆர்வத்தில் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க,
அவர் ஏதோ ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கிறாரு, எல்லாம் நடந்திருக்குது பாருங்க, என்ன மாதிரி இன்னைக்கு ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, முடியுமா முடியாதா, வெளியில் சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்லையா, இது எதையுமே நான் பார்க்க போகிறது இல்லை. தேவன் சொல்லியிருக்கிறாரா, கண்டிப்பாக அது முடியும். இஃப் காட் சேட் இட்ஸ் கேன். தேவன் சொன்னால் அது கண்டிப்பாக முடியும். தேவன் சொல்லிட்டார்னா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. தேவன் சொன்னதை நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் பேசுகிறது எதுவுமே என் அனுபவத்தில் இருக்குதா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்கா, அதுக்கான சூழல் இருக்கா, இப்படி பார்த்து நான் எதையுமே சொல்லவே இல்லை. நான் என்ன பார்த்து சொல்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தையில் இருக்குது, வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும், கடுவெளி கழிக்கும், அது புஷ்பத்தை போல் பூக்கும், அது மிகுதியாய் செழிக்கும், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, தரித்திரன் செழிப்பான், முடவர்கள் மானை போல துள்ளி குதிப்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள், மரித்தோரும் எழும்புவார்கள். இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். ஏன்னா இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். இட்ஸ் அன்ஃபெயிலிங் வேர்ட். இது வந்து அனுப்பப்பட்ட வார்த்தைகள். இது நிறைவேறும், இது நிறைவேறாமல் திரும்பவே திரும்பாது. பாருங்க, எல்லாமே முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாமே முடியும். சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாமே முடியும். ஆல் திங் பாசிபிள். சொல்லுங்க, ஆல் திங் பாசிபிள். தேவன் சொல்லியிருக்கிறாரா, அதை மட்டும்தான் பார்க்கணும். முதல்ல ஒரு ஊருக்கு கிளம்பும் போது அந்த ஊருக்கு போதா பஸ்ஸுன்னு தான் பார்க்கணும். அப்புறம் இடையில இறங்கி அந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கா, அங்கே தான் போகிறீங்களா, டிரைவர் கரெக்டாக போதா, டே கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா டென்ஷனாக வேற எங்கேயோ இறக்கி விட்டு போயிடுவோம். அப்புறம் கிளம்பும் போது பார்த்துக்கணும். ரைட்டு, ஓகே, போர்டை நல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. எங்கே போகுது, ரைட்டு, பொன்னாக்குடியா அப்படின்னு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பும்போது பார்த்துட்டு ஏறிடணும். ஒவ்வொன்றையும் தாண்டும் போது வந்துருச்சான்னா அப்படியே போன்னு தள்ளி விட்டுருவோம். அப்புறம் அது மாதிரி பயணத்தை ஆரம்பிக்கும் போது அது கடவுளுடைய வார்த்தையில் இருக்கா, செழிப்பு இருக்கா, சுகம் இருக்கா, வெற்றி இருக்கான்னு நான் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டேன், பஸ்ஸில் ஏறிட்டேன். இப்போ எனக்கு தெரியும், செழிப்பின் உலகத்துக்குள்ளே நான் போவேன், சுகத்தின் உலகத்துக்குள்ளே நான் போவேன், வல்லமையின் உலகத்துக்குள்ளே போவேன், அற்புத உலகத்துக்குள்ளே போவேன், மாற்றங்களுக்குள்ளே நான் போவேன். ஏன்னா அது தேவன் சொல்லியிருக்கிறார், அது வெறுமனையாய் திரும்பாது. ஆமென். இட் இஸ் ரிட்டன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எழுதி இருக்க. ஆண்டவர் அதனால தான் இதை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் பாருங்க. உபாகமம் புஸ்தகம், உபாகமம் 9:1 பாருங்க. இஸ்ரவேலே கேள். எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேலே கேள். யார் இஸ்ரவேலு? நீங்க தான். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் த இஸ்ரேல். ஆமென். தேவனுடைய சபையே கேள். நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். அதாவது ஒரு வரலாறு இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை ஜெயிச்சவங்க யாரு, இந்த ஏனாக்கு புத்திரவங்களை மேற்கொண்டதுக்கு யாராவது உண்டா அப்படின்னு ஒரு ஓல்டு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. கர்த்தர் இப்போ என்ன பேசுகிறார் தெரியுமா? அந்த ஓல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணி யூ வில் மேக் த ரெக்கார்ட் பிரேக். நீ என்ன பண்ண போகிற? பரம்பரையாக தலைமுறையாக சிலதை எழுதி வைத்த சில விதிகள் இருக்கிறது, மனிதன் உருவாக்கின சில வரம்புகள் இருக்கிறது. என் ஜனமே கேள், இஸ்ரவேலே கேள், நீ அதை உடைப்பா. யூ வில் பிரேக் த ரெக்கார்ட். ரொம்ப நாளாக எழுதி வச்சுட்டாங்க இப்படிதான்ட்டு சொல்கிறாரு, அதை நீ மாற்ற போகிற. ஆமென். அங்கே பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன், இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும் பாருங்க. ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமாகிய ஜனங்களை துரத்தி விட போகிறாய். எல்லாம் சொல்லுங்க, துரத்தி விட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். அப்பா, அவன் ரொம்ப பெரிய ஆள்னு ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தாங்க.
ஆனால் நான் அதை மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல் அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். நல்லா கவனிங்க. என்ன புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார் ஆண்டவர், என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க. இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும், அதாவது எண்ணிக்கையில் அவங்க உன்னை விட எப்படி இருக்காங்க? மெஜாரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, மெஜாரிட்டி. இவங்க யாரு? அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க யாரு? மைனாரிட்டி. இவர்கள் சிறுபான்மையினர், அவங்க யாரு? பெரும்பான்மை இனர். இப்போ ஆண்டவர் எந்த பக்கம் இருக்கிறாரு? சிறுபான்மையினர் பக்கம் இருக்கிறார். இந்த சின்ன கூட்டத்துக்கு கூட அவர் நிற்கிறார். அவர் சொல்றாரு, உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி. அப்படின்னா என்ன? வலிமையை பொறுத்தளவுக்கும், அதாவது எண்ணிக்கையிலும் அவர்கள் பெரியவர்கள், வலிமையிலும் அவர்கள் யாரு? பெரியவர்களாய் இருக்கிறார்கள். இப்ப கவனிங்க, பலத்த ஜாதிகளை, அப்போ உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி, அப்புறம் பாருங்க, வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து. அப்படின்னா என்ன? டார்கெட் வந்து சோ ஹை, வைக்கப்பட்டிருக்கிற லக்கு என்னது? ரொம்ப பெருசு. அது எப்படி இருக்குது? அந்த கோட்டைச்சுவர்லாம் வானளாவிய அளவு இருக்கு. இதெல்லாம் தாண்ட முடியுமா? பாருங்க, சேலஞ்சஸ் பாருங்க. தங்களை விட எண்ணிக்கையில் அவர்கள் கூடினவர்கள், தங்களை விட பலத்திலே அவர்கள் கூடினவர்கள், தங்களை விட மிக உயரிய மதில் சுவர்களை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். வழக்கமாக இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? வாய்ப்பில்லை ராஜா, கிளம்பிடுவோமா, அவ்வளோதான், முடியவே முடியாது. நம்ம மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களும் ஆகிய ஜனங்களை துரத்திவிட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக்கு புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். ஆனால் இது எல்லாமே என்ன பண்ண போகுது? மாற போகுது. என்ன எப்படி ஆக போகுது அப்படின்னு சொன்னால், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறதுனால நீ என்ன யோசினா, இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக அரசியல் பலம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இல்லைன்னா ஜாதிய பலம் அல்லது மதத்தின் பலம், இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இன்னைக்கு ஒருத்தருடைய வெற்றி என்ன பண்ணப்படுகிறது? அளக்கப்படுகிறது. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அப்போ அரசியல், ஆள்பலம், பணபலம், இது எல்லாமே இருந்து தான் ஒருத்தருடைய வெற்றி வந்து வரையறுக்கப்படுகிறது. நம்ம அதனால தான் அதெல்லாம் பார்த்து பயந்துடுறோம். பெரிய ஆர்டரை பார்த்து பயப்படுறோம், பெரிய ஆட்களை பார்த்து பயப்படுறோம், பெரிய பெரிய ப்ராஜெக்டை பார்த்து பயப்படுறோம். ஐயோ, அவங்க எவ்வளோ பெரிய ஆள். ஒருத்தர் சொல்ல, திருநெல்வேலியில் வந்து நம்ம பிஸ்னஸே நம்ம கையில் கிடையாதுங்க, எல்லா பிஸ்னஸ் யார் கையில் இருக்கு? சேட்ஜி கையில் போயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கட்டும், இந்த குறிப்பிட்ட ஜாதி தாங்க இந்த ஊரில் பெருசாக வர முடியும். இருக்கா இல்லையா? கமான், இருக்கா இல்லையா? எவ்வளோ விஷயம் இருக்குது இந்த உலகத்துக்குள்ளே. அதனால தான் மக்களுக்கு நிறைய பேருக்கு முன்னேற முடியுங்கிற நம்பிக்கையே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட என்னங்க இருக்குது? நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு ஆயுதமும் இல்லை, ஒரு ஆளும் இல்லை, வலிமைக்கான காரியம் எதுவுமே இல்லை. நான் சொல்கிறேன், உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னா, அவங்களுக்கெல்லாம் அப்பனாக இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒரு வரலாறு இருக்குப்பா, ஏனாக்கின் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார், அப்படிதானே ஒரு வரலாறு இருக்கு. ஆனால் இனிமே ஏன் ஜனத்துக்கு முன்னாடி நிற்பவன் யாருன்னு ஒரு புதிய வரலாறு ஒன்று எழுதப்படும். ஒரு ரெக்கார்ட் பிரேக் உண்டாகும், ஒரு வரலாறு மாறும். God is a history maker. அவர் வந்து புதிய சரித்திரங்களை உருவாக்குபவர்.
அவருடைய ஜனங்களை கொண்டு புதிய கட்டமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர். நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னுடைய புயமாக, கர்த்தருடைய பலமாக அவர் இருப்பார்னா, இந்த மனித வரம்புகளை எல்லாம் தாண்டி, அது எவ்வளோ வானலாவிய ஹைட்டாக இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, அதை நீ பிடிப்ப அப்படிங்கிறாரு, அதை நீ தாண்டுவ அப்படிங்கிறாரு. ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லாம் சொல்லுங்க, சேனைக்குள் பாய்வேன், மதிலையும் தாண்டுவேன். உங்களுடைய மைண்டு ஒரு காரியத்தில் இன்னைக்கு நிரம்பணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்கள் மனம், உங்கள் ஆவி, அது என்னன்னா, கர்த்தர் சொல்லிட்டா அது முடியும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லிட்டா அது முடியும். ஆமென். இப்போ கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரவேலை கேளு, நீ ஏன் மக்கள் இந்த ஏனாக்கியரை பார்க்காத, ஏத்தியரை பார்க்காத, இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு தடைகளை பார்க்காத, நான் உன் கூட இருந்தா இதையெல்லாம் தாண்டி நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போவ. கேள். அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், கேள். அப்படின்னா என்ன? அது இதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருந்திருக்கு, அதை ரொம்ப பெருசாக யோசிக்காத. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேளு. ஏன்னா அதுதான் வரலாறாக மாறப்போகுது, அதுதான் ஹிஸ்ட்ரியாக மாறப்போகுது. நான் சொல்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. அப்புறமா நீங்கள் ரெக்கார்ட் பிரேக் பண்ண பிறகு அதெல்லாம் போட்டு காமிக்க போகிறோம். இங்கே அநேக செல்வந்தர்கள் உருவாவீர்கள். இந்த இடத்திலிருந்து தேசத்தின் வரலாறுகளை எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த இடத்திலிருந்து எழுப்புவார். ஆமென். உயர்ந்த பதவியில் அவர் உங்களை உட்கார வைப்பார், மேலான அதிகாரங்களை உங்களுக்கு கொடுப்பார், அநேக தலைமைத்துவ பதவிகளிலே நீங்கள் போய் அமருவீர்கள். கோடி கோடியாக, கோடி கோடியாக கடவுள் உங்கள் கைகளிலே கொட்டி தருவார். அந்த நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நிறைய வரம்புகளை போட்டு அது முடியாதுங்க, இன்னைக்கு முடியாதுங்கிற ஆவி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. உள்ள வரவே கூடாது அந்த சத்தத்துக்கு. என்னை அழைத்த ஒருவர் இருக்கிறார். இப்பவும் நான் சொல்றேன், நான் பலசாலி கிடையாதுங்க, ஆனா எனக்குள் இருக்கிறவர் பலசாலி. நான் பெரிய ஞானி கிடையாது, ஆனா கிறிஸ்துவே எனக்கு ஞானமாக இருக்கிறார். நான் போய் எங்கேயும் எக்கனாமிக்கல் போய் படிக்கலை, நான் எந்த பொருளாதாரத்தையும் நான் படிக்கலை. ஆனால் இன்றைக்கி நான் பொருளாதார வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 130 பேர் படிக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் எனக்கு சொல்கிறாங்க, புதுசாக தொழில்கள் ஆரம்பித்து பிள்ளைகள் முன்னேறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை நான் அவர்களுக்கு பேசவில்லை, பரத்திலிருந்து இறங்கி வருகிற மெய் ஞானத்தை அவர்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். அதை கேட்கிற பிள்ளைகள் இன்றைக்கு செழிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதை எங்கேயோ விட்டுட்டோம், இடையில வேற எதையோ பெருசா பார்த்துட்டோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒருத்தர் கேட்குறாரு, எல்லாம்னா என்ன பிரதர்? நான் சொல்றேன், எல்லாம்னா எல்லாம். ஆல் மீன்ஸ் ஆல். சுகமாக முடியுமா? முடியும். சுகப்படுத்த முடியுமா? முடியும். மரித்தோரை எழுப்ப முடியுமா? முடியும். 4 நாள் கழிச்சு எழுப்ப முடியுமா? முடியும். 40 நாள் கழிச்சு எழுப்ப முடியும். 4 வருஷம் கழிச்சு எழுப்ப முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆல் திங் பாசிபிள். சொல்லுங்க, ஆல் திங் பாசிபிள். எப்படிங்க? அது எப்படிங்க சொல்றீங்க? செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா? நோ, இட்ஸ் நாட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். we are not talking about செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நாம ஏதோ அதெல்லாம் பற்றி பேசவில்லை. இது கர்த்தரை மையமாய் கொண்ட நம்பிக்கை. இது மாம்சத்தை புயபலமாக்குகிறது அல்ல. கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். அதனால தான் பவுல் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இன்னைக்கு பெருசா பேசுறோம். ஒரு 3000 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த திருநெல்வேலிக்கு வந்தேன் நான். ஆனால் இன்னைக்கு எந்த கனவுகளோடு நின்றுட்டு இருக்கேன் தெரியுமா? 2000 பேருக்கு இந்த திருநெல்வேலியில் வேலை கொடுக்கணும். அப்படி அது எப்படிங்க நடக்கும்? அது எப்படிங்க அந்த இடத்துக்கு எப்படி கூட்டு போகுது? எது கூட்டு போகுதுன்னா, நான் இங்கே வெளியில் கேட்குற எதுவும் எனக்கு பெருசாக தெரியல, என் காதில் விழுறது எதுவும் பெருசாக தெரியல. இந்த தேவ வார்த்தையும் தேவனும் எனக்கு பெருசாக தெரிகிறாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டா அதுதான் நடக்கும். வேற எதுவும் பெருசா அவர் சொல்ல இந்த ஏனாக்கே நான் பெருசாக நினைக்காத, இந்த மதில் சுவர்களை பெருசாக நினைக்காத, அதை பெருசாக நினச்சி ஒன்றை சிறுசாக நினச்சிடாத. உனக்குள்ள இருக்கிற நான் பெரியவராக இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, துரத்துன்னு துரத்த போகிறேன். ஆமென். துரத்துன்னு
துரத்த போற. 4வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. கர்த்தர் அந்த ஜாதிகளுடைய ஆகாமத்து நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். அப்போ நடக்கிறது எல்லாமே ஏன் தகுதியின் அடிப்படையில் அல்ல. நீதினா என்ன? தகுதி. எல்லாம் சொல்லுங்க, ஏன் தகுதியில் இல்லை. பாருங்களேன், வாழ்க்கையே நம்ம எங்கேருந்து யோசிக்கிறோம், நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. வாழ்க்கையே நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா, கூப்பிட்டு சொல்லுவாங்க பாருங்க, தம்பி உன்னால் என்ன முடியுமோ அதை செய். இதுதான் எல்லாரும் சின்ன வயசுலேருந்தே கேட்டே வளர்ந்துருக்கோம். என்னால் என்ன முடியும், இவ்வளோ தான் முடியும். அதில் தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உன்னால் என்ன முடியும், உன் சக்திக்கு என்ன முடியும். அப்போ மக்கள் வாழ்க்கையை எப்படி அமைக்கிறாங்கன்னா, என்னால் என்ன முடியும், என் பலத்தால் என்ன முடியும், எனக்கு என்ன வரும், இதுக்குள்ளே தான் வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க. ஆனால் அதனால தான் வாழ்க்கை லிமிட்டில் இருக்குது, வாழ்க்கை வரம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் உங்களுக்கு எனக்கு என்னென்னா, என்னால் என்ன முடியுங்கிறது இல்லை, என்னை அழைத்தவராலே அவரால் என்ன முடியும், அதுதான் என் வாழ்க்கையின் எல்லையாக இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது நிறைய பேருக்கு சும்மா எங்கேயோ இருக்குது, மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் போல அப்படின்னு நினச்சிறாங்க. நோ நோ, இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காட். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம் இல்லை, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நான் என் கனவுகளை குறித்து யோசிக்கும் போது, என் பயணத்தை பற்றி யோசிக்கும் போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்பவும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, ஆனால் சாதிப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என் அறிவு என் சாதனையின் மையம் அல்ல, என் சாதனையின் மையம் என் ஆண்டவராக இருக்கிறார். இப்பவும் எனக்கு மேனேஜ்மெண்ட் பற்றியோ இப்பவும் நிறைய விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் என் எல்லைகள் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என் கைகளிலே காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. எதன் அடிப்படையில்னா, எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன முடியும், அது என் வாழ்வின் மையம் அல்ல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, நம்மால் முடியாது. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 10 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நம்மால் முடியாது. ஏன் நம்மால் முடியாதுன்னு சொன்னாங்க? அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சு? அவர்கள் எதிரிகளையும் கம்பேர் பண்ணி அவங்க யோசித்தாங்க. இப்போ நம்மளும் முடியாதுங்கிற வார்த்தை நிறைய வருது. நம்மையும் நம் தேவையும் பார்க்குறோம், நம்மையும் நம்ம சுற்றில இருக்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். அதாவது நம்மோடு எதையோ ஒன்றை ஒப்பிடுகிறோம். ஆகையினால் ஒரு வார்த்தை வருது, முடியாது. ஒரு பெரிய வீட்டை நீ கட்டுவாய் அப்படின்னோடனே நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளால் எப்படி முடியும், நமக்கு வருமானமே இவ்வளவு தானே, லேண்டு விலைலாம் எவ்வளோ ஏறி போச்சு தெரியுமா பிரதர் அப்படிங்காங்க. இப்போ கேட்குறாரு, பெட்ரோல் விலை எவ்வளோ தெரியுமா பிரதர் அப்படின்ட்டு. நிச்சயமாக தெரியாது பிரதர், ஆனால் எவ்வளோ விலையாக இருந்தாலும் போட வைக்கிற ஒருத்தர் எனக்கு தெரியும். அதனால் என் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. என் வண்டியில் எப்பவும் நிறைவாக இருக்குது பெட்ரோல். எது ரொம்ப பெருசாக தெரியுது பாருங்களேன். பெட்ரோல் விலை ஏறி போச்சு, லேண்டு விலை ஏறி போச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, தக்காளி விற்கிற விலைக்கு நம்மளால் வாங்க முடியுமா பிரதர், வெங்காயம் விலை என்ன மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப பெருசாக உள்ள வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? இதெல்லாம் பெருசாக இருக்குது. நான் சொல்கிறேன், தங்கத்தையே தக்காளி வாங்குற மாதிரி வாங்க வைப்பார் ஆண்டவர். இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. தக்காளி வாங்குற மாதிரி தங்கத்தை நீங்கள் வாங்குவீங்க. அது எப்படிங்க எப்படி சொல்கிறீங்க? இந்த கம்பேரிசன் எங்கேருந்து வந்தது? பாருங்க, ஒப்பிடுதல் என்பது நமக்கு இயல்பாகவே வருகிறது. அதை கொஞ்சம் வேற மாதிரி ஒப்பிட்டு பாருங்க. கடவுள் சொல்கிறாரு, தங்கத்தை ஆத்து கற்களை போல குவித்து வைப்பாய். தட்ஸ் a word of God. ஆத்து கற்களை போல நீ குவிப்பாய். இது உங்க பைபிள்ல இருக்கு தெரியுமா? தங்கத்தை எப்படி குவிச்சு வைப்ப? நானாவது கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டேன், தக்காளி ரேஞ்சுக்கு அப்படின்ட்டேன். ஆனால் அவர் சொல்றாரு, ஆற்றுல இருக்கிற கல் மண் இது எப்படி குவிச்சு வைக்கிற, அது மாதிரி வெள்ளியும் பொன்னையும் நீ குவிச்சு வைப்ப. இப்போ இதுக்கு உங்களுக்கு எந்த எக்கனாமிக் இதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உலக பொருளாதாரம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாருங்க, அதை நான் நம்ப போகிறேங்க, அது என் வாழ்க்கையில் நடக்குங்க. அவர் ஆவி, அவருடைய கரம் அதை நிறைவேற்றும். இதுக்கு தான் ஒரு ஆள் தேவை, வேற ஒன்றுமே தேவையில்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய விவரம் தெரியாது, கண்டிப்பாக தெரியாது.
கண்டிப்பாக தெரியாது. ஜெயிக்கிறதுக்கு அது தேவையில்லைங்கிறேன் நான். ஜெயிக்கிறதுக்கு ஒன்று தெரிஞ்சால் போதும், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும். படிச்சிங்களா பிரதர், எக்கனாமிக் டைம்ஸ் படிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. சும்மா எப்போது பேப்பர் பார்த்தானா ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்ப்பேனே தவிர அதை ஒன்றும் பெருசாக தீவிரமாக படிச்சதே கிடையாது. எனக்கு வேற எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி அவர் செய்ய வல்லவர், இப்படி செய்ய அவர் உண்மை உள்ளவர், இங்க இருக்கிற எதுவும் பெருசு கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றை விட பெருசுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா இதை நீங்கள் கவர ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அதனால தான் வார்த்தையில் ஷோக் பண்ணுறது ரொம்ப அவசியம். வார்த்தையில் வேறு ஊன்றது அவசியம். அது உங்களுக்குள்ள போச்சுன்னா, ஆழமாக போச்சுன்னா உங்கள் திங்கிங் அதன் அடிப்படையிலே இருக்கும். பாருங்கள், வேதவசனம் சொல்லுது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. நேச்சுரல் ஃபேக்ட். எல்லாம் சொல்லுங்கள், நேச்சுரல் ஃபேக்ட். அதாவது ஒரு ஃபேக்ட் இருந்தது. ஃபேக்ட் சில விஷயம் இருக்குது. ஃபேக்டை வந்து நம்ம பேசுறதுக்கு வரல, நம்ம ட்ரூத்தை பேசுறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ ஏனாக்கியர்கள் இருக்கிறார்கள், எபூசியர்கள் இருக்கிறார்கள், கானானியர் இருக்கிறார்கள் சொன்னது உண்மையா உண்மை இல்லையா? உண்மையா உண்மை இல்லையா? உண்மை, ஃபேக்ட். ஆனால் ஃபேக்ட் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை தெரியுமா? கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு, நம்ம உள்ள போவோம் அப்படிங்கிறதா சத்தியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வியாதி இருக்கா? இருக்கு. தரித்திரம் இருக்கா? இருக்கு. மரணம் இருக்கா? இருக்கு. பிசாசு இருக்கிறானா? இருக்கிறான். கெட்ட மனிதர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. பாதகமான காரியங்கள் இருக்கா? இருக்கு. இது எல்லாமே ஃபேக்ட். ஆனால் ட்ரூத் என்ன தெரியுமா? சொர்க்கத்தை போல இந்த பூமி மாறும் என்பதுதான் சத்தியம். நான் சத்தியத்தை பேச விரும்புகிறேன். நான் என்ன பார்க்குறேனோ என்ன கேட்குறேனோ அதை பேசுறதுக்கு அழைக்கப்படவில்லை. அதனால தான் ஊரே இழுத்து மூடிட்டாங்க. நான் பைபிளை திறந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். என்ன பிரசங்கம் தெரியுமா? வானம் திறந்திருக்கிறது. We are living under the open heaven. என்னங்க லாக்டவுனுங்கிறாங்க, உலகமே லாக்டவுனுங்கிறாங்க, பேப்பர்லாம் வந்துச்சு. நான் பேப்பரில் உள்ளதை படிச்சுட்டு பிரசங்கம் பண்ண அழைக்கப்படவில்லை. I am a word preacher. I am a word of faith preacher. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வேதத்தை திறந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கூட ஒரு ரீசண்டாக ஒரு சாட்சி வந்துச்சு, நம்ம குழுக்கு டீமில் போட்டு விட்டேன். அந்த டைமில் ஒரு பிஸ்னஸ் மேன் அதை தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தாராம். என்ன எல்லாரும் மூடிட்டாங்கன்னு சொல்கிறாரு, இவர் மட்டும் என்ன பேசுகிறாரு? வானம் திறந்துருக்கு, என்ன பேசுகிறாருன்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த கொரோனா டைமில் தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து, இப்போ சொல்கிறேன், அந்த ஒரு ஆள் மாதம் 1,60,000 ரூபா இன்னைக்கு ஆஃபரிங் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் அவர் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஒரு ஆள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவர் நம்ம ஊழியத்தில் விதைச்சிட்டு இருக்கிறார். நான் ஒரு நாள் பார்க்குறேன், அவர் டெஸ்டிமனி அனுப்பியிருக்கிறாரு. அந்த டைம் திறந்துருக்குன்னு சொன்னீங்க. அந்த டைம் ஏன்னா வேதவசனம் சொல்லுது, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் அவன் தப்பாமல் கனி கொடுக்குற அதனால் சொல்கிறேன், நீங்கள் இந்த சூழ்நிலை, மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற வரம்பு, சட்டம் எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பெருகவே பெருகுவாய். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, நான் அதை நம்பினேன், இன்னைக்கு உயர்ந்திருக்கிறேன். அப்போ இதை தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு பாருங்களேன். அதாவது நேச்சுரல் ஃபேக்டை விட ட்ரூத் வந்து உங்கள் மனசில் பெருசாக இருக்கும்போது நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பாருங்கள், ரோமர்கள் நிருபத்தில் இருக்கிறத போடுங்க. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் வேதவசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் அதை சொல்லுங்களேன் சவுண்டா, எத்தனை பேருக்கு பாருங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனது. உண்மையா உண்மை இல்லையா? ஃபேக்ட். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்துச்சு. உண்மையா உண்மை இல்லையா? ஃபேக்ட். ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு? உங்களுக்கு குழந்தை பிறக்காது. ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு? குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வார்த்தை சொல்லுது, உன் தேசத்தில் மலடு இருப்பது இல்லை, அவர் உன்னை மகிழ்ச்சியான பிள்ளைத்தாட்சி ஆக்குவார். இன்னைக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல இருக்கிற யாருக்கானாலும் சரி, இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கானாலும் சரி, கர்ப்பங்கள் திறக்கப்படும். உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை, உன் மிருக ஜீவன்களில் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் அது இருப்பதில்லை. இப்போ ஆபிரகாம் ஒரு டைமில் நேச்சுரல் ஃபேக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது
பார்க்கக்கூடிய உண்மைகள் அவனுக்கு பெரிதாக தெரிந்தது. ஆனா கடவுளுடைய வார்த்தை சத்தியம். இது நிஜம், அது சத்தியம். எல்லாம் சொல்லுங்க, நிஜம் வேற, சத்தியம் வேற, ஃபேக்ட் வேற, ட்ரூத் வேற. நாம் எல்லாருமே பொதுவாக மக்கள் எதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க? பிரதர், நம்ம ஊரில் முன்னேற முடியும்னு நினைக்கிறீங்க? முன்னேற முடியாது. ஏன்னா இப்படிலாம் இருக்கு. அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா அவங்க எதை பேசுறாங்க? ஒரு விதமான ஃபேக்ட் அவங்க பேசுறாங்க. அப்போ நம்ம என்ன பேசுறோம்? நம்ம அதெல்லாம் மறுக்கிறோமா? மறுக்கலை. அதை விட மேலான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம். என்ன மேலான விஷயம்? சரீரம் செத்து போனதுங்கிறது உண்மை, கர்ப்பமும் செத்து போனதுங்கிறது உண்மை. இன்னும் சில வேதாகம வல்லுநர்கள் சொல்றாங்க அவளுக்கு கர்ப்பமே இல்லை. கர்ப்பமே இல்லை. எங்க கர்ப்பமே இல்லைன்னா எப்படி குழந்தை வரும்? நேச்சுரல் பாசிபிலிட்டிஸுக்காக மட்டும்தான் நம்ம மனசை தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒன்னே ஒன்று தெரியாது, இதெல்லாம் உண்டு பண்ண தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இது எல்லாத்த விட பெரியவராக அவர் இருக்கிறார். அப்போ வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பாசிபிலிட்டி பாருங்க. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அப்போ அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்? இதை நினைக்கலையா? எல்லாம் சொல்லுங்க, இதை நினைக்கல. வியாதியை, பலகீனங்களை, தோல்வியை, கஷ்டத்தை, தனக்கு முன்னாடி இருக்கிற எதிர்ப்புகளை, சவால்களை அதை நினைக்கிறது இல்லை. மாறா அவன் எதை நினைச்சிட்டு இருந்தானா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்பனா அவன் என்ன நினைச்சானா? இந்த பாடியை நினைச்சிட்டு இல்ல, அவன் ஒய்ஃபுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை நினைச்சிட்டு இல்ல, அவன் எதை நினைச்சிட்டு இருக்கிறான்? தேவனுடைய வாக்குத்தத்தம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம். இன்னைக்கும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை எப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது தெரியுமா? உங்க வாழ்க்கை எப்போ எழுப்புதல் அடைகிறது, உங்க வாழ்க்கை எப்போ ஜெயமுள்ள வாழ்க்கையா மாறுதுன்னா, என்னைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்க மனசை பெருசா ஆக்கிரமிக்குதோ அன்னைக்கு இந்த சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தி இந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக உங்க வாழ்க்கையில ஜெயம் வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ரெண்டு விதமான பார்வை இருக்கிறது. ஒன்று மாம்ச அறிவின்படி பார்ப்பது, இன்னொன்று இதை தாண்டி தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒன்றை பார்ப்பது. ஸோ சக்ஸஸ்னால் என்ன தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையை மனதில் கொண்டு ஒன்றை பார்க்க ஆரம்பிக்கிறது. மனுஷனையும் நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க, சூழ்நிலைகளையும் அப்படி தான் பார்ப்பீங்க. எதையுமே அவருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா வெற்றி பெறுகிறதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அப்போ முடியாதுங்கிற வார்த்தை ஏன் வருது? ஏன் வருதுன்னா, காணப்படுகிறவைகள் பெருசாக தெரியுது, கடவுளுடைய வார்த்தை சிறுசாக தெரியுது. முடியாதுங்கிற வார்த்தை ஏன் வருது? என்னோடு அதை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அதனால தான் நான் என்ன சொல்றேன், இது ரொம்ப பெருசுங்க, என்னால் பண்ண முடியாது. ஆனால் அதே விஷயத்தை காலேபும் ஜோசுவாவும் சொல்றாங்க, முடியும்னு சொல்லலை. காலேப் ஜோசுவா என்ன சொல்றாங்கன்னா, எளிதாய் ஜெயிக்கலாம். சார் என்ன சொல்றீங்க? எளிதாய் ஜெயிக்கலாமா? அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க என்னன்னு சொல்றீங்க? எளிதாய். அது எப்படிங்க? உங்க கூட வந்தவன் தானே, உங்க கோத்திரம் தானே, உங்களோடு மீட்கப்பட்டவன் தானே, உங்க சபையில உள்ள ஆளு தானே, ஒரே தலைவனுக்கு கீழே இருக்கிற ஆளு தானே. ஆனா விசுவாசம் வேற மாதிரி வேலை செய்யுது, விசுவாசம் வேற மாதிரி ஒர்க் பண்ணுது. என்ன மாதிரி இப்போ வேலை செய்யுது? இவங்க சொல்றாங்க, நாங்க எங்களோட அதை ஒப்பிடுகிறது இல்லை. பாருங்க, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். எல்லாம் சொல்லுங்க, நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். நான் சொல்றேன், பெரிய பெரிய காரியங்களை எளிதாய் முடிக்கும்படியாய் ஒரு அபிஷேகத்தை, ஒரு பலனை இந்த காலை வேளையில் அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எளிதாய் சுதந்திரிப்பீர்கள். You will inherit the business world, you will inherit the entertainment world, you will inherit the education world. எளிதாய் அதை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். பயப்படாதீங்க. பெரிய அறிவுஜீவிகள், பெரிய பெரிய மாஸ்டர் மைண்ட்லாம் இருக்கிறத பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ற, பயப்படாத. அவன் கோட்டையை பார்த்து பயப்படாத, அவன் ஆயுதத்தை பார்த்து பயப்படாத, அங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிற்பாங்க, அந்த கார்ப்பரேட்டை பார்த்து பயப்படாத. எல்லா கார்ப்பரேட்டுக்கும் மேல உனக்குள் இருக்கிற நான் பெரியவராக இருக்கிறேன்.
முதல்ல நீங்கள் ஜெயிக்க வேண்டியது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு காலையில் சும்மா ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ தூரம் வந்து நேரத்தை வீணடிக்கிறதுக்காக வரல. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கணும். முதல்ல உங்கள் வெற்றி எங்கே ஆரம்பிக்க தெரியுமா? உங்கள் சக்ஸஸ் எங்கே ஆரம்பிக்க தெரியுமா? உங்கள் சக்ஸஸ் வெளியிலேயே, உங்கள் தொழிலே, எதுலேயே கிடையாது. உங்கள் சக்ஸஸ் இங்கே உங்கள் உள்ளத்துக்குள்ளே முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. நம்மால் முடியும், கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார், என்னால் ஜெயிக்க முடியும். இது உள்ள நடந்துடுச்சுன்னா வெளியில் நடக்கிறது இஸ் a matter of time. நிறைய பேருக்கு ஏன் வெளியில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குன்னா உள்ள இன்னும் நடக்கலை, இல்லைன்னா உள்ள சின்ன அளவில் நடந்திருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி வெளியில் நடக்கு. உள்ள பெருசாகட்டும். எல்லாம் சொல்லுங்க எளிதாய். இதில் இன்னொரு வார்த்தை பாருங்க, அதனால தான் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஏசு சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, எல்லாம் சொல்லுங்க ஒவ்வொரு வார்த்தையினாலும். அதனால தான் நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்னென்னு கவனிக்காதீங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சிடுங்க. பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ரொம்ப நாள் ஆகுங்க, ஏற்கனவே 40 வருஷம் ஆயிட்டு, ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறத இவங்க பேசலை. இவங்க சொல்கிறாங்க உடனே போய் அதை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். அப்போனா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உங்களுக்கு தருகிற வெற்றி எப்படி இருக்குன்னா, 40 வருஷமாக ஒரு தலைமுறை பார்க்காததை உடனே நீங்கள் எடுக்கிற அளவிற்கு உடனடியான சில காரியங்களை அவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. இல்லைங்க நாங்களும் இன்னொரு 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சுன்னா அப்படியே வாங்க மெல்ல. எல்லாம் சொல்லுங்க உடனே, நல்லா சொல்லுங்க உடனே அதை சுதந்திரித்து கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். எல்லாம் சொல்லுங்க நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முடியாது என்று மக்கள் சொல்லுவதை நீங்கள் எளிதாய் முடிப்பீர்கள். இப்போ இந்த 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 10 பேருக்கும் இந்த 2 பேருக்கும் என்னதான் வித்தியாசம்? வெற்றி பெறுகிறவர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் என்னதான் வித்தியாசம்? இவங்களும் மனுஷன் தான், அவங்களும் மனுஷன் தான். ஆனால் இவங்க மட்டும் ஜெயிக்கிறாங்க, இவங்க ஏன் தோக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் பற்றி பெரிய ஸ்டடீஸே பண்ணுறாங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ் சயின்ஸ் அப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏன் சிலர் ஜெயிக்கிறாங்க, ஏன் சிலர் தோக்குறாங்க, சிலர் மட்டும் ஏன் முன்னேறாங்க, சிலர் ஏன் முன்னேற மாட்டுக்காங்க. ரிச் கெட் ரிச், போர் கெட் போர். வை? பணக்காரன் மேலும் பணக்காரனாகிறான், ஏழை மேலும் ஏழையாகிறான். என்ன நடக்கு? ஏன்னா என்ன நடக்குன்னா, ஒரு காரியத்தை மையமாக வச்சு தான் எல்லாம் நடக்கு. அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு காலையில் உடனே சுதந்திரிப்பீர்கள். ஆமென். என்ன நடக்குது பாருங்க. முதல்ல சொன்னேன், இவர்கள் முடியும் என்று சொன்னதுக்கு காரணம், இவர்களால் முடியும், அதனால் முடியும்னு இவங்க என்ன பண்ணல, சொல்லலை. இவங்க ஏன் முடியும்னாங்க, கடவுள் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாருமே செல்வந்தராவீங்க நான் சொல்கிறேன். எதன் அடிப்படையில் சொல்கிறேன்? சிலுவையின் மூலமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை செல்வந்தர்களாக மாற்றியிருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. பாருங்க, இயேசு ஐஸ்வர்யவானா இருந்து சிலுவையில் என்னதான் மாறுறாரு, தரித்திரர் ஆகிறாரு. தரித்திரராய் அவர் மாறினார், உங்கள் தேவை சந்திக்கப்படும். அப்படி சொல்லல, கர்த்தர் உங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பார், கவலைப்படாதீங்க, ஏதோ வயிற்றுக்கும் வாய்க்கும் கிடைக்கும், துணி கிடைச்சிரும், கவலைப்படாதீங்க, அப்படி பைபிள் சொல்லல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. ஸோ காட்ஸ் பர்ஃபெக்ட் வில், ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் தேவனுடைய விருப்பம் என்ன? தேவை சந்திக்கப்பட்ட நிலையில் வாழ்வதா, ஐஸ்வர்யவான்களாக இருப்பதா? பாருங்க, இது இந்த மென்டலில் ஒரு மாற்றம் வந்தாலே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். கடவுளுடைய விருப்பம் வெறும் உங்கள் தேவை சந்திக்கப்படுறது இல்லை. கடவுளுடைய விருப்பம், கல்வாரியில் அவர் மரித்ததின் நோக்கம் உங்கள் தேவை சந்திக்கப்படுமாடியாய் அல்ல, உங்களை செல்வந்தர்களாய் மாற்றும்படி, உங்களை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்போ இப்போ நான் சொல்ல முடியுமா எல்லாருமே ஐஸ்வர்யன் ஆக முடியும்ட்டு? இப்போ நான் பேசலாமா பேசக்கூடாதா?
தொடர்ந்து பேசுவேன். வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் பேசுவேன், வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் பேசுவேன். யாரை பார்த்து சொல்லுவேன், நீங்க செல்வந்தர்களாவீர்கள். யாரை பார்த்து சொல்லுவேன், நீங்க ஜெயிப்பீங்கன்ட்டு. ஏன் அதை எப்படிங்க சொல்ல முடியும்? ஏன்னா கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்றேன். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் பிறப்பது, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, எல்லாம். தேவனால் பிறப்பது சிலது ஜெயிக்கும் அப்படின்னா, நீங்கள் மட்டும் கூப்பிட்டு நீங்கள் அந்த 10 பேரை தவிர நீங்களாம் வீட்டுக்கு போய்ட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவேன் நான். ஆண்டவர்கிட்ட நல்லா ஜோம் பண்ணி, ஆண்டவரே ஜெயிக்கிற ஆள் யார் 10 பேர், அவங்கள மட்டும் காட்டுங்க, எதுக்கு 2 பேர் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், எல்லாரும் அனுப்பிச்சி விட்ருவேன். ஆனால் இங்கே என்ன போட்டுருக்கு பாருங்க, தேவனால் பிறப்பது எல்லாம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம். நல்லா சொல்லுங்க, எல்லாம். எல்லாம்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி ஒரு மனிதனும் வெற்றியை பார்ப்பீர்கள், செழிப்பை பார்ப்பீர்கள், சுகத்தை பார்ப்பீர்கள், ஜெயத்தை பார்ப்பீர்கள். You are born to win. Everyone can win. யாரோ சிலர் ஜெயிப்பீங்க கிடையாதுங்க. அப்படிப்பட்ட சுவிசேஷம் இன்னைக்கு காலையில் என் கையில் இல்லை. என் கையில் இருக்கிற சுவிசேஷம் இந்த உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, யாரையும் செழிப்பாக்கும், யாரையும் ஜெயமுள்ளதாக மாற்றும். ஏழை பணக்காரன், பின்னணி இருக்கிறவன், பின்னணி இல்லாதவன், அறிவுள்ளவன், அறிவில்லாதவன், பலம் உள்ளவன், பலவீனமானவன். அதனால வேதவசனம் சொல்லுது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். அப்போ அவங்களால ஏன் முடியாதுன்னு சொன்னாங்க? என்னாகமம் 13:27, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஊர் ரொம்ப நல்ல ஊருங்க, ஆனால் நம்மளால போக முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு மோசேட்ட சொல்றாங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். அமிலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக சொல்கிறாங்க பாருங்க. ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். காலேப் ஜோசுவாட்ட கேட்டீங்கன்னா இவ்வளோ விவரம் இல்லை. காலேப் ஜோசுவாவை கூப்பிட்டு, எப்பா யார் யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேளுங்க, அவன் சொல்லுவான், தெரியாது பாஸ், ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே இருப்பேங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். எஸ் எஸ், அங்கே யார் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இப்போ முதலமைச்சர் யாரு, இப்போ அந்த அந்த பதவியில் யார் இருக்கா இப்படின்னு கேட்பாங்க. சில நேரத்தில் சிலது தெரியும், சிலது தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், இன்னும் கொஞ்ச நாளில் தேவ பிள்ளைகள் அங்கே இருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது. யார் யார் எங்கே குடியிருக்கிறாங்க, யார் யார் எதை வச்சிருக்காங்க, யார் யார் கையில் எது இருக்குன்னு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் அது எல்லாம் அவருடைய பிள்ளைகளின் கைகளிலே அது பரிமாற்றம் செய்யப்படும் என்பது மாத்திரம் எனக்கு தெரியும். என்னதுக்கு அவன் கடல் அருகே இருக்கான், இங்கே அங்கே இருக்கான், இதெல்லாம் வரைபடம் போட்டு அழகாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் யோசுவா காலை பேச்சில் அதை பாருங்க, அவனுக்கு அந்த பேச்சே இல்லை. மோசே போய் பார்த்தியா, யார் யார் எங்கே, சிலர் கேளுங்க, சிலருக்கு இதே தான். பைபிளில் கேட்டால் எல்லா வசனமும் தெரியும், அதிகாரம் தெரியும், எத்தனை வசனம் இருக்குன்னு தெரியும், எது எது எங்கே இருக்குன்னு தெரியும். ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா. அப்போ இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, மனநம் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. அது அங்கே இருக்குது பிரதர். என்கிட்டே சிலர் கேட்டிருக்காங்க, இது எனக்கு தெரியாது பிரதர், உங்களுக்கு எவ்வளோ தெரியுது, அஸ் அ பிரசங்கியார் எனக்கே தெரிய மாட்டேங்குது. அது அங்கே இருக்குது இங்கே இருக்குமாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தெரியுமாண்ணா, எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு சொந்தமாக இருக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு அது மனநமாக தெரியும். ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா, அது மனநமாக எனக்கு தெரியாது, இடம் கூட தெரியாது, மேலே இருக்கா கீழே இருக்கான்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், எல்லாம் என் பேரில் கல்வாரி சிலுவையில் ஒருவர் எழுதி கொடுத்திருக்கிறார், அது எனக்கு தெரியும். பாருங்க, எல்லாம் தெரிய வேண்டியது இல்லை, தெரிய வேண்டியது தெரிஞ்சா போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் தெரியணுங்கிறது இல்லை, தெரிய வேண்டியது தெரிஞ்சா போதும். ஆமென். அதான் அன்னைக்கு ஒரு வடிவேல் காமெடி பேசிட்டு இருப்போம். ஒருத்தன் வந்து சலூன் கடையில் இவன் உட்காந்து முடி வெட்டிட்டு இருப்பான், வடிவேல். ஒருத்தன் வந்து அவனை தெரியுமா இவனை தெரியுமா அப்படின்னு கேட்டே இருப்பான். பேட் ஜோக் தான். வடிவேல் கேட்பான், இவ்வளோ கேட்குறிய, ஒரு பேரை சொல்லி, சுப்பிரமணியம் உனக்கு தெரியுமாடா அப்படிமா. தெரியாது. அவன் தாண்டா 3 மாசமாக அவன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படிமா. இது மாதிரி தான் அதை தெரியும் இதை தெரியும் இதை தெரியுமா. இங்கே அதெல்லாம் இல்லை, முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அது தெரியாமல் மீதியெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்து என்ன பண்ணுறது. அதான் சொல்லிடுவேன் நான். ஒரு 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 படகோட்டி
ஒரு தத்துவஞானியை கூட்டி போயிருக்கிறான். உனக்கு வந்து பிலோட்டாவை தெரியுமா? தெரியாதுன்னு இருக்கான். உனக்கு வந்து இந்த திருக்குறள்லாம் தெரியுமா? தெரியாது. இப்படியே கேட்டே வந்திருக்கான். கேட்டே வரும்போது அந்த படம் ஓட்டிகிட்டே இவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, ஒன்றும் தெரியாதுன்னொடனே கால்வாசி வேஸ்ட் பண்ணிட்டே, அரைவாசி வேஸ்ட் பண்ணிட்டே, முக்கால்வாசி வேஸ்ட் பண்ணிட்டே, இப்படியே சொல்லியிருக்காரு அந்த தத்துவஞானி. பயங்கரமான இது பாருங்க, வெள்ளம் அடித்து வேறு மாதிரி வருது, போட்லலாம் போக முடியாது. இப்போ படகோட்டி கேட்டானா அவரை தத்துவஞானியை பார்த்து, ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். தெரியாதுன்னு இருக்கார். அப்போ நீங்கள் முழுசையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு இவன் கரெக்ட் போயிட்டான். வாழ்க்கையை முழுசையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்களேன்னு. நிறைய பேருக்கு பாருங்க நிறைய தெரியுது, ஆனாலும் தோக்குறாங்க. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் எல்லாம் யாருக்கு தெரியுமோ அவரை எனக்கு தெரியும். வாக்கு தத்தங்கள் தெரியும். அந்த வாக்கு தத்தங்கள் என்னுடையது என்பது எனக்கு தெரியும். அதுதான் விஷயம் பாருங்க. ஊரில் ஆம்பட்டதெல்லாம் தெரியும் பாருங்க, அது அப்படி. ஆனாலும் அங்கனே உட்காந்துருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமாயிரும், என்னடா இம்புட்டு விவரமா தெரியுது, அப்புறம் ஏன்டா படித்துறையில் உட்காந்துருக்க, அப்புறம் அங்கேயே இருக்க. அதனால தான் ஒரு பழைய பாட்டு ஒன்று பாருங்க, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லையே, புத்திசாலி மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பது இல்லையே. சும்மா எல்லாத்தையும் எனக்கு தெரியாதுங்க. ஏன் எங்க இருக்கான் அவளுக்கு பாருங்க, அவ்வளோ தெரியும். வரலாறுலாம் படிச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க. வரலாறு படிச்சா வரலாறு படைக்கணும் ஆக்சுவலி, அதான் அதனுடைய நோக்கமே அதுதான். ஆனால் ஊர்லாம் பட்ட ஹிஸ்டரியை படிச்சுட்டு இவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க, ஹிஸ்டரி போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வெறும் அறிவு. யார் யார் எங்க இருந்தா, யார் யார் எப்போ பிறந்தா, யார் யார் எங்க இருந்து வந்தா, இவங்களும் தெரியும். அது மாதிரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலேஜ் மட்டும்தான் இருந்தது. ஆனால் ட்ரூத் தெரியல. இவங்க ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. கடல் அருகே அவர்கள் இருந்தார்கள், யோர்தான் அண்டையில் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஜோஷுவா காலேப் இதை பற்றி பேசவே இல்லை. 30வது வசனம் பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இவன் இதை பற்றிலாம் சொல்லவே இல்லை பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், யார் எங்கேயும் இருந்துட்டு போட்டோம், விசுவாசிச்சா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அந்த இடத்துல போய் உட்காருவேன், அது என் கையில் வரும் என்பதுதான் இவர்களுக்கு தெரிந்தது பாருங்க. ஆமென். இப்போ பாருங்க 31, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. பாருங்க, ஒரு புறம் இவன் முடியுங்க, இவன் முடியாதுங்க. திருவாளர் ஜனம் என்ன ஆகும்? பொது ஜனம் உட்காந்து, பாலசேகர் வந்து முடியுங்காரு, அங்கே ஒருத்தர் எல்லாம் முடிய போதுங்காரு, தம்பி கடைசி காலம் ஆரம்பிச்சுட்டு தம்பி அப்படிங்காரு. சொல்லும்போது பில்டிங்லாம் இடிஞ்சு விழும், அப்படியே தொடன்ட்டு. அவ்வளோதான், மண்டையை இடி விழ போதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பேசுகிறோம், பாலான மண்மேடு கட்டப்படும், சாம்பல்கள் சிங்காரம் ஆகும். மண்டையை போட்டு சுரிறாங்க சிலவங்கலாம். என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு, இவர் அப்படி பேசுகிறாரு, அந்நிய மாதிரியே இருக்காங்களேப்பா, மாறி மாறி பேசுகிறாங்க. திடீர்னு அம்பி சத்தம் வருது, திடீர்னு எதை நம்புறதுனே தெரில. இப்போ அப்படி தானே இருந்திருக்கும். இந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவங்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் லீடர்ஸ். 2 பேர் சொல்கிறாங்க ஆல் திங் பாசிபிள். என்னங்க கத்தரால கூடாது என்னன்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறான். மீதி 10 பேர் என்ன பேசுகிறாங்க? அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, அது எப்படிங்க போக முடியும், அதெல்லாம் முடியாதுங்க, இவங்க சும்மா உசு பேத்துறாதுங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, அதெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க, வியாதி உண்டுங்க, மரணம் செத்து தான் போகணுங்க, இப்படியே பேசிட்டு இருக்காங்க 10 பேர். சில நேரத்தில் இதை மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இதை பேசாமல் இருக்கலாம். மெஜாரிட்டி இல்லாட்டனாலும் சத்தியம் சத்தியமாகவே இருக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஒன்றுமே கூட நின்று பேசுறதுக்கு ஆட்களே பார்க்கவே முடியல. ஆனால் இப்போ நான் பார்க்குறேன், கொஞ்சம் பேர் எழுப்பி இருக்கிறாங்க. நிறைய அங்கே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கத்தர் எழுப்பி இருக்கிறார். இங்கேயுமே நிறைய பேர் எழுப்பி இருக்கிறாங்க. அப்போது மெஜாரிட்டியை பார்த்து நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஆனால் சத்தியமாக இருந்தால் அதன் பட்சம் நாம் நிற்க வேண்டும். ஆமென். அன்றைக்கு காலேப்பின் பக்கம் ஜோசுவாவின் பக்கம் இந்த ஜனங்கள் நின்று இருந்தா இவங்களை மாதிரியே அவங்களும் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் இந்த 10 பேர் பிரசங்கத்தை கேட்டு ஒரு கூட்ட மக்கள் உருப்படாமலே போயிட்டாங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், பிரசங்கங்கள் மக்களை வாழ வைக்கும், சில பிரசங்கங்கள் மக்களை கொன்று போடும். அதுக்கு பெசாட்டி கத்தியிலே குத்திருக்கலாம், ஒரே நாளில் செத்து போயிடுவான். இது வாரம் வாரம் வார்த்தையாலே கொள்ளுது. உங்களுக்கு தெரியுமா, இந்த 10 பேருடைய தவறான பிரசங்கத்தால் லட்சோப லட்சம் மக்கள் தங்கள் எதிர்காலத்தை தொலைத்து
அந்த வனாந்தரத்திலேயே சவக்குழிக்குள் போனார்கள். அப்போ என்ன வலிமை இருக்கு பாருங்க. அதனால தான் சும்மா ஏதோ ஒரு சர்ச்சில் போய் உட்கார்றேன், எதையோ ஒரு பிரசங்கத்தை கேட்குறேன், அப்படி கிடையாது. என்னை வாழ வைக்கக்கூடியதை நான் கேட்டாக வேண்டும். எனக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடியதை நான் கேட்டாக வேண்டும். எல்லாரும் பார்த்தா அங்கே போட்டு பாஸ்டர் மாதிரி பைபிள் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அங்க இருந்து விசுவாசம் வருதா, ஜீவன் வருதாங்கிறத பார்க்கணும் பாருங்க. அந்த பொறுப்பு மக்களுக்கு இருக்கு. இப்போ பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 32 நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய, இவங்க புல்லா ஜனங்கள் பெரிய ஆட்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரன் ஆகிய ராட்சசரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி பைத்தியம் முத்திடுதுன்னு அர்த்தம். என் பார்வைக்கு நான் எப்படி இருந்தேன், வெட்டுக்கிளியை போல் இருந்தேன்னா அதில் கூட கொஞ்சம் நியாயம் இருக்கு. அவன் பார்வைக்கும் நான் இப்படி தான் இருந்தேன், அவன் பார்வைக்கும் நான் இப்படி தான் இருந்தேன். வெட்டுக்கிளியை போல் இருந்தேன்னா என்ன அர்த்தம், இப்பொழுது முழு சந்திரமுகியாக மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்பொழுது முழுசா பைத்தியமாக இருக்கிற 10 பேரை நீங்கள் அங்கு பார்க்கலாம். ஆமாம், அவன் மனசில் உன்னை இப்படி நினைச்சான்னு உனக்கு எப்படி தெரியும்? நிறைய பேர் பாருங்க பேசும்போது அவன் என்னை அப்படித்தான் நினைச்சான், அவன் என்ன அப்படித்தான் நினைச்சிருப்பான். உங்களுக்கு எப்படி தெரியும்? இதனாலேயே பிரச்சனை நடக்கும் பாருங்க நிறைய. இவன் அப்படிதான் நினைச்சு அப்படிதான் சொல்றாங்க. அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவர்கள் இவர்களை பார்க்கவே இல்லையே. பார்த்துருந்தா இவனை விட்டுருப்பான்னா. உளவு பார்க்கறதுக்கு ஒரு ஊருக்குள்ள 10 பேர் வந்திருக்கிறான். இதை அவன் பார்த்தான்னா இவனை விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? அங்கேயே முடிச்சிருப்பான் என் கதையை. ஆனா இவனுடைய இமேஜினேஷன், அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படிதான். அவங்க தான் உன்னை பார்க்கவே இல்லையப்பா, இல்லை பார்த்தாலும் பார்த்துருப்பாங்க, பார்த்து நினைச்சாலும் நினைச்சிருப்பாங்க. அப்போ முழு பைத்தியமாய் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? இந்த பாதக சிந்தை, பாதக பேச்சு எப்படி படர்ந்து போகிறது பாருங்க. அதுவும் இல்லாததை இருக்கிறது போல கற்பனை செய்யும் பயம். விசுவாசமோ இல்லாததை இருக்கிறது போல கற்பனை செய்யும், அதற்கு பேர் விசுவாசம். இப்போ பயம் வேலை செய்து உள்ள. அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், வெட்டு கிளி, கிராஸ் கோப்பர். அதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். உலக மனுஷனே தன்னை வெட்டு கிளி அப்படின்னு சொல்றது இல்லை. அன்னைக்கு ரஜினி பாட்டு ஒன்று ஓடுது, வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகவனை வெட்டி தடை கொண்டு முடிவெடு படை. அப்பா எனக்கு அப்பா, அவன் சொல்றான் நான் வெட்டு கிளி கிடையாதுடா, நான் யாரு, வெட்டும் புலி அப்படிங்கிறான். ஆனா இங்க ஒரு கூட்டம் மக்கள் என்ன பேசிட்டு இருக்குது, நான் ஒரு தூசி, நான் ஒரு சாம்பல், நான் ஒரு குப்பை, ஐயா நான் எதுக்குமே உதவாத ஆளியா, என்ன ஊழியத்தில் சேர்த்துக்கோங்க அப்படிங்காங்க. எதுக்குமே உதவ. எனக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, கீழ்படியவே மாட்டேங்கான், உங்க கூட ஊழியத்துக்கு கூட்டு போங்க மிரட்டுறாங்க. வீட்டில் ஒழுங்கா படிச்சேன்னா இன்ஜினியரிங் காலேஜ், இல்லைன்னா பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டுரு அப்படிங்க. வெட்டு கிளின்னு இவங்களை நினைச்சதுனால தான் தேவன் வாக்கு பண்ண அதை போய் எடுக்க முடியல. பாருங்களேன், நான் சொல்றேன் இதெல்லாம் மாறணும். கடவுள் உங்களை வெட்டு கிளியா இல்லை, கடவுள் உங்களை ராஜாவாக்கி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி உங்களை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். அப்போ உள்ளத்து, நான் சொன்னேன்ல, ஒருத்தருடைய வெற்றி எங்க தீர்மானிக்கப்படுது, இங்கதான். அப்ப அவங்க தோத்தது வெளியில இல்லை, அவங்க தோத்தது எங்க, அவங்க தோத்த இடம் எது, உள்ள. அதனாலதான் சத்தியத்தை நீ காலையில் அனுப்பி உள்ள ஒரு படத்தை தாராரு, நீ இது கிடையாது, நீ வாக்கு பண்ணப்பட்ட ஆளு, கடவுள் உனக்குள்ள இருக்கிறார், நீ ராஜா என்கிற எண்ணத்தை உள்ள தந்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு காலையில் நீங்க உள்ள ஜெயிக்கும் போது வெளியில போய் எல்லாத்துலயும் நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எதை பார்க்கும் போதும் நோ இன்ஃபீரியர், அதை பார்க்கும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மையே வராம, எதை பார்க்கும் போதும் உள்ள என்ன வருது, எவ்வளோ பெருசாக இருந்தானே நம்மளை கூப்பிட்டவர் அதை விட பெரியவராக இருக்கிறார், என்னை அழைத்தவர் பெரியவர், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பெரியது. அப்போ இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னையின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவனை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு வழியே தெரியல, சட்டையை பிச்சுக்கிட்டு பேசுகிறான், கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர்
கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் களங்கம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். என்ன விடு, அவனை தின்றுறேன் அப்படிங்க. அன்னைக்கு சொன்ன ஒரு நாகர்கோயில் நண்பர் ஒருத்தர் எனக்கு ரூம்மேட்டாக இருந்தார். அவர் எப்போவுமே அதான் பேசுவார், தின்னு விடுவேன் அப்படிம்பாரு, தின்னு விடுவேன் அவனை அப்படிம்பாரு. அப்போ தான் எனக்கு பைபிள் படிக்கும்போது புரிஞ்சு இது ஒரு லாங்குவேஜ் போல். அவன் சொல்கிறான், அவன் என்ன காலிப் ஜோஸ்வா என்ன சொல்கிறான், இவனும்லாம் அவனை ஆராத்தி எடுத்து பெரிய ஆளாக்கிட்டு இருக்காங்க. யாரு? இந்த 10 பேர். ஆனால் இவன் சொல்கிறான், விட்டுங்க மோசே, அவர்கள் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு அவங்க தான் அப்படிங்கிறாங்க. அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்றது. கடவுள் எப்படி எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. வெறித்தனம் அப்படி இருந்திருக்காங்க இவங்க. அதனால தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க சும்மா இல்லை, சும்மா போய் ஜெயிக்கல பாருங்க. சொல்லியிருக்காங்க, விட்டுங்க இன்னைக்கு நானே சாப்பிடாம இருக்கேன், மத்தியானம் சாப்பாட்டுக்கு இந்த பயலுள்ள நெருன்னு சவைச்சு திங்கலன்னா மோசே அப்படிங்க. புரியுதா உங்களுக்கு? சக்சஸ்ங்கிறது எப்படி வருது, செழிப்புங்கிறது எப்படி வருது? வாக்குத்தத்தங்களை யார் சுதந்திரிக்கிறார்கள்னா இப்படிப்பட்ட ஆவி, இப்படிப்பட்ட ஸ்பிரிட், இப்படிப்பட்ட ஆட்டிடியூட்ஸ் நமக்கு வரணும் பாருங்க. வந்துச்சுன்னா நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாளாகாமல் தலையாவீர்கள். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். கடவுள் சொல்றாரு, அவன் பெரிய கோட்டை கட்டி வச்சிருப்பான், பயப்படாத. எம்புட்டு கோட்டையை நம்ம தரமட்டம் ஆக்கியிருக்கேன் தெரியுமா, அதெல்லாம் பயப்படாது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்து பயப்படாது. நான் ஒரு சின்ன வியாபாரிங்க, அந்த சின்னதையே தூக்கி துறப்படும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆமென். உங்க பக்கமாக தான் அவர் நிற்கிறார். யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சியை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். He is on my side. மறுபடியும் சொல்றேன், நான் இங்க வரும்போது எனக்கு யாரையும் தெரியாது, யார் என் பின்னாடி நிற்பான்னு தெரியாது. ஒரு சில பேர்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கே தெரியல. நிஜமா சொல்றேன், நான் இன்னைக்கு வரைக்கும் காணும். அப்புறம் எப்படி முன்னேறி வர முடியும்? எப்படி முன்னேறி வர முடியும்னா, ஒருவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவருடைய வாக்கு பெரியதா இருக்கிறது. இதுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன், சோகப்பட மாட்டீர்கள், அதைரியப்பட்டு போக மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள். உங்க உள்ளத்தில் ஒரு தைரியம் உண்டாகும், உங்க உள்ளத்தில் ஒரு பெரிய விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, thank you Lord Jesus. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things, I can do all things. அந்த பலன் உங்களுக்கு உண்டாகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வருகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த காலை வேளை அதை டிக்ளேர் பண்றவங்க மேல, I release the spirit of faith in this place right now. ஹல்லேலூயா. எல்லா அவிசுவாச எண்ணங்கள், எல்லா தோல்வியின் எண்ணங்கள், எல்லா பாதக சிந்தையின் எண்ணங்கள் இன்னைக்கு காலையிலே அந்த அரண், சிலருக்குலாம் அந்த அரண் மாதிரி இருக்கும், எப்போ வாயை திறந்தாலும் அதை பேசிட்டே இருப்பான், அதெல்லாம் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மேட்டின்மையான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் நிறைய பேருக்கு பாருங்க கோட்டச்சுவர் மாதிரி இருக்குது. நம்மளால முடியாது, நம்ம ஒண்ணுமே கிடையாது, விலைவாசியே ஏறி போச்சு, வேலையே இல்லை, வாடகை கூடி போச்சு, லேண்ட் விலை ஏறி போச்சு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. எம்புட்டு ஏறினாலும் என்ன வாங்க வைப்பார். அதுதான் வளரணும். பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கியே, நீ என்ன பண்ண போற? ராணி மாதிரி வாழ வைக்க போற. என் பிள்ளைகள் ராணி மாதிரி, ராஜாக்கள் மாதிரி வாழ்வாங்க. இவங்க பாருங்க, ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சோக இது வச்சிருப்பாங்க. ஆம்பளை பிள்ளை வச்சிருக்க, இப்போ படிச்ச பிள்ளைகளுக்கு எங்க வேலை கிடைக்கி? வாயிலேயே கேக்கு இருந்தா திணிச்சிருங்க, நீ பேசாத அப்படின்ற. ஆமா, வீட்டில் ஏதாவது பொருள்கள் இருந்ததுன்னா நல்லா தின்னுன்னு வாயில வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசவே விடாதீங்க.
அடுத்தால முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தால ஏதாவது எடுத்து வச்சிருங்க, நீ பேசக்கூடாது, என் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டு மட்டும் பேர் அப்படின்னு. எதையாவது ஓதுவாங்க பாருங்க, நல்ல வீட்டுக்கு வந்து ஓதிட்டு போயிடுவாங்க. ஆமாம், விடாதீங்க. தோட்டத்தை பாழாக்கும் சிறு நரிகளை பிடியுங்கள். இந்த மாதிரி நரி பூவும் பிஞ்சுமா தோட்டம் இருக்கும். அப்படியே சொல்றாரு பாருங்களேன், பூவும் பிஞ்சுமா தோட்டம் இருக்கு. நானும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாரமும் தண்ணி ஊற்றி உரம் போட்டு இந்த வாரம் பாரு எப்படி வரும்னு பார்ப்பேன். இப்படி வரும். என்னன்னு பார்த்தா இடையில ஒரு நரி போயிருக்கு அந்த வாரம். நரி, ஓட்டேரி நரி உள்ள நுழைஞ்சி அங்கே எதையாவது கட் பண்ணி அங்கே இருக்கிற பிஞ்சை நசுக்கி, நம்ம போன வாரம் நல்ல தண்ணி பாய்ச்சி எல்லாம் அனுப்புனோமே, ஏன் இந்த வாரம் வாடி போய் வருதுன்னு பார்த்தா எல்லாம் அந்த நரி வேலை பாருங்க. ஆமாம், யாரோ ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்கிறது, இல்லை யாரையாவது உள்ள அனுப்பிச்சிருக்கிறது. சில பேர் பாருங்க ஆளே அதுக்கப்புறம் காணும். பிரதர் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பிரதர் அப்படிம்பாரு. ஆமாம், வாழ்க்கையே வீணாயிடுது பாருங்களேன். நான் சொல்றேன், தோட்டம் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது, தோட்டத்தை பாழாக்கும் சிறு நரிகளை பிடியுங்கள். எல்லாம் விடாதீங்க, ரொம்ப கவனமா இருங்க. உங்க வெற்றி இங்க தான் ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, இங்க தான் ஆரம்பிக்கும். இயேசு சொல்லிட்டாரு, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் இருதயத்திலிருந்து தான் அந்த ஊற்று புறப்படுகிறது. அதனாலதான் இங்க மண்ணள்ளி போடுறதுக்காக பிசாசு வரான். உங்க எண்ணத்துல மண்ணள்ளி போட, உங்க விசுவாசத்துல மண்ணள்ளி போட சில பேர் வருவாங்க. அது தம்பி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க, இப்போ போகும்போதே கவனமா இருக்கணும். ஏன்னா பக்கத்தில் ஒரு ஆள் வருவார், நல்லா இருந்துச்சுல, நல்ல தேசம்தான், ஆனால் போக முடியாது பாருங்களேன், அவர் பாலசேகர் எப்படியோ வந்துட்டார் நமக்கெல்லாம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நானும் கஷ்டப்பட்டு பலூனை ஊதியிருப்பேன், இவன் நல்லா இருக்கேன்னு ஒரு பின் போடுறதுக்கு ஒருத்த வருவான் பின்னாடி, டக்குன்னு குத்திட்டு போயிடுவான். நான் ஊதுறதுக்கு அவ்வளோ நேரம் இருக்கு பாருங்களேன், எவ்வளோ நேரம் ஆயிருக்குது. இது அழகாக பின்னு போட்டு போகிறதுக்கு ஒருத்தன் வருவான். கவனமாக இருக்கணும், ஓடிடு, அவிசுவாசமே ஓடிடு. கொஞ்ச நாளைக்கு என் பக்கமே வந்துடாது. நானும் இப்போ தான் கொஞ்சம் தைரியமாயிட்டு வர்றேன். ஆமாம், கவனமாக இருக்கணும். ஆமாம், ஏன்னா அவங்க விசுவாசம் ஏன் எங்கேயோ காணாமல் போயிடுதுன்னா, சிலர் வந்து உரியறதுக்கே வருவாங்க. ஆனால் சிலர் இருப்பாங்க சூப்பராக, அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா இன்னும் அது டெவலப் ஆகும், அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா இன்னும் வளரும். அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சிக்குவாங்க. கொஞ்சம் ஃபோன் பண்ணி நீங்களாக பேசுங்க. ஆமாம், அப்போ பாருங்க கொஞ்ச நாளில் சுதந்திரிக்கும் மனிதர்களாக இருப்பீர்கள். ஆமேன். உடனே போய் சுதந்திரிக்கலாம். ஆமேன். கால வேலையில் கர்த்தருடைய வைராக்கியத்தை நான் பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்க மேல் வைராக்கியமாக இருக்கிறார். கர்த்தர் தன் ஜனத்தின் மீது வாஞ்சையாக இருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் செல்வந்தர்களாக இருப்பீர்கள். ஒருவர் கூட வியாதியில் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் சுகமாக்குகிறவர்களாக இருப்பீர்கள். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். மாறா எதை நினைச்சான்? மனசுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுமா? மாறா என்ன நினைச்சான்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். கத்தரை ஸ்தோத்தரிச்சு கத்தருடைய வார்த்தைகளை பார்த்து அதையே எண்ணி பார்க்கணும். அவர் வார்த்தை பெருசு. ஹல்லேலூயா. we praise you Jesus. இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலே இந்த விசுவாச ஆவியை, இந்த கிருபையின் ஆவியை நான் பேசுகிறேன். இந்த சுதந்திரிக்கிற ஆவியை நான் பேசுகிறேன். இந்த பயத்தின் ஆவி விலகி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே அவர் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல அன்பின் ஆவியை நான் பேசுகிறேன். தைரியத்தின் ஆவியை நான் பேசுகிறேன். தெளிவின் ஆவியை இந்த இடத்துல நான் பேசுகிறேன். எத்தனை பேருக்கு வழி தெரியுது? ஜெயிக்கிறதுக்கு வழி தெரியுதா? வாழ்றதுக்கு வழி தெரியுதா? ஏன் சிலர் தோக்குறார்கள்? ஏன் சிலர் ஜெயிக்கிறார்கள்? ஏன் சிலர் முன்னேறுகிறார்கள்? எல்லாருமே எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவங்க தான். இந்த 12 பேரும் எல்லாருமே வாக்குத்தத்தத்துக்குரியவங்க தான். இன்னும் சொல்ல போனா நம்ம பாசையில சொல்லணும்னா ஞானஸ்நானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் தான். ஆனா மனோபாவமும் விசுவாசமும் தேவ வார்த்தையின் அடிப்படையில் இல்லாமல் போனதுனால அவர்களும் பெறவில்லை, அவர்களை சார்ந்தவர்களும் பெறவில்லை. ஆனா ஜோஷுவா காலேப் அப்படி கிடையாது.
போனா நீங்க போனா போங்கடா. ஆனா ஒரு புதிய தலைமுறையை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு இந்த காலேப் ஜோஷுவா அழைத்து கொண்டு போனான். நான் சொல்றேன், இந்த இடத்துல நிற்கிற பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற தலைமுறை பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறேன். ஏன்னா நீங்க சுத்துகிற தலைமுறையாய் அல்ல, நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்க சுத்த மாட்டீங்க, சுத்த விட மாட்டோம், யாரையும் விட மாட்டோம். ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க பண்ணும்படியாய் என்ன உண்டோ அதெல்லாம் செய்வோம். அந்த வார்த்தைகளை பேசுவோம், அந்த தைரியத்தை கொடுப்போம். நாங்கள் மாத்திரம் அல்ல, நீங்களும் சுதந்திரிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர்கிட்ட நாம் கொடுக்க போகிறோம். நம் கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஹல்லேலூயா. இந்த நல் வார்த்தைகளை கனம் பண்ண விரும்புகிற பிள்ளைகள் உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக கூகுள் பே ஆர் ஃபோன்பே மூலமாக நீங்கள் செலுத்தலாம். ஹல்லேலூயா. நேரில் வந்திருக்கிற பிள்ளைகள் உங்கள் கரங்களில் எடுத்துக்கொண்டு நாம் அதை செலுத்த போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா.